கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. மீண்டுமாக நேற்று உபவாச ஆராதனையிலே பன்றி கூட்டத்திற்குள் சென்ற ஆவிகள் எங்கே உள்ளன என்பதின் முதலாவது பாகத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த இரண்டாவது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்பொழுது அதன் தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13 வசனங்கள் வரை யாராவது வாசிக்க கேட்போம். மார்க்கு 5 9 முதல் 13 வசனங்கள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தை கடன் செல்வோமாக. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. உயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களி மண்டானே. உயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களி மண்டானே. வன்னைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னில் வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. வன்னைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னில் வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. ஆவியில் பிரதான பாவினா என் நீதி அழுக்கான தந்தையே.
சிந்தையே கழுவிட்டார் தூயதம் இரத்தத்தால் என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையா கழுவிட்டார் தூயதம் இரத்தத்தால் என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால் என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ ஆகும் நீர் சொன்னால் என்றுமே கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே ஆகும் நீர் சொன்னால் என்றுமே கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான உயிர்த்தெழுந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாகும். ஒரு நாம மகிமைக்காக ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்த காணிக்கைகள் தசம்பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் கூட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் வசனம் சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, சாட்சி சொன்ன தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. கர்த்தாவே, உண்மையான பிறந்த நாள் எங்களுக்கு ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்பட்ட நாள் ஆண்டவரே. அந்த நாளை நினைவு கூறும்படியாக அருமையான மகள் ஜெயராணி இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கு சந்தோஷத்தை ஆண்டவரை கொண்டாடும்படியாக அந்த இனிப்பு வகைகளை கொண்டு வந்திருக்கிறது மாத்திரமல்ல, சபையாருக்கு அதை கொடுக்க வந்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதித்து இன்னும் பலப்படுத்தி உமக்காக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அவர் கொடுத்த இனிப்பு வகைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சபையாரும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உலக பிரகாரமான பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பதிலாக கர்த்தாவே ஆவிக்குரிய பிறந்த நாளாகிய ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு அந்த நாளை கொண்டாடத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் பேசும் அப்பா. ஆண்டவரே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார் என்று சொன்னீரே. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தை நாவுகளை பிடித்து கொண்டு பேசும். அதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் செவிகளும் விருத்த சேதனம் செய்யப்பட்டு அவர்களையும் பரிசுத்த ஆவினால் நிரப்போம். எங்கள் மத்தியில் கன நித்திரைகளின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எந்த அந்நிய ஆவிகளும் எந்த அக்னி ஆவிகளும் இந்த இடத்துல இல்லாதபடிக்கு ஊழியத்துக்கு விரோதமாகவும் ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு விரோதமாகவும் செயல்படுகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துவீராக. என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சபைகளாக ஒற்றுமை, அன்பு, ஐக்கியம், ஒரு மனம் காணப்பட கிருபை செய்யுங்க. ஒரு மனத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம் அவருடைய வார்த்தைக்காக. நேற்று நாம் முதலாவது பாகத்தை தியானித்தோம். இன்று இரண்டாவது பாகம். பன்றிகளுக்குள் சென்ற ஆவிகள் இப்பொழுது எங்கே இருக்கின்றன? ஆமென்.
கவனிக்கலாம். 13ஆம் வசனம், அதாவது 11 முதல் வாசியுங்கள். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. சரி, கவனிங்க. பிசாசுகள் இயேசுவை வேண்டிக் கொண்டன. ஆமென். அப்பொழுது அநேகம் பன்றி கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருந்தபடியினால் அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி, ஆமென், அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. ஜஸ்ட் ஒன் ப்ரேயர் ரெக்வஸ்ட், அதாவது ஒரே ஒரு என்னது ஜெப விண்ணப்பம், ஒரு ஜெப உதவி. பிசாசுகள் எல்லாம் கேட்குது, ஆண்டவரே என்று ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கின்றன. நீர் எங்களை துரத்துவீனால் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளாக செல்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். பிசாசனுடைய ஜெபத்தை இயேசு கேட்கிறார். நான் அநேக முறை தியானித்தது உண்டு. பிசாசனுடைய ஜெபத்தையே இயேசு கேட்டு அவைகளின்படியே செய்கிறார். ஏன் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கேட்க மாட்டாருங்க. அல்லேலூயா. அப்படின்னா பிசாசனுடைய ஜெபத்தை கேட்டு இயேசு அதே காரியத்தை அது என்ன வேண்டிக் கொண்டதோ அதை செய்தார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க இருந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ பிசாசுகள் கேட்டதை அவர் கொடுத்தாரு அப்படின்னா நாம் கேட்டால் அவர் தரமாட்டாங்க. எவனாகியும் தன் தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் கல்லை கொடுப்பானா? அப்படி தானாங்க? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஆமென், அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், பொல்லாதவர்களை நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்கிற பரமபிதா நன்மையானவர்களை செய்ய மாட்டாரா என்று இயேசு சொல்லுகிறார். ஏன்னா பிசாசனுடைய ஜெபத்தை இங்கே கேட்டிருக்காரு. உங்கள் ஜெபம் கேட்கப்படலைன்னு நீங்கள் சொல்லாதீங்க, நிச்சயமாக அவர் கேட்பார். ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமாற யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 வசனம் அப்படி சொல்லுகிறோம். சரி, இப்பொழுது நான் பார்ப்போம். ஆகையால் 2000 பிசாசுகள் அந்த பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து அந்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. ஆவிகள் எங்கே போகுதுங்க? பன்றிகளுக்குள் போகுது. பன்றிகளுக்குள்ள 2000 பன்றிகளுக்குள்ள இந்த 2000 பிசாசுகள் ஓடி உயர்ந்த மேட்டிலிருந்து அந்த கடலுக்குள் என்ன செய்கிறது? ஆமென், ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அது அமிழ்ந்து மாண்டது, செத்து போயிடுச்சு. ஆமென். எல்லா பன்றிகளும் செத்து போச்சு. ஆனால் என்ன செய்யலை? அதற்குள்ள ஆவிகள் சாகலை. ஏன்னா ஆவிகள் சாகாது. சொல்லப்போனால் ஒரு மனிதன் பாவத்தில் இறந்தாலும் அவருடைய சரீரம் செத்து போகும், ஆவி என்ன செய்யாது? சாகாது. ஏன்னா அது நியாய தீர்ப்புக்கு வரும். ஏன்னா மரித்தோருடைய அதாவது சமுத்திரத்தில் மரித்தவர்களை சமுத்திரம் முதற்கொண்டு எல்லாமே அது திரும்ப கொண்டு வரும் என்று வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால் ஒரு மனிதன் மரிக்கலாம், பாவத்தில் மரித்தாலும் சரி அல்லது பரிசுத்தவானாக இருந்து மரித்தாலும் சரி, அவருடைய சரீரம் சாகும், ஆனால் ஆத்மா சாகாது. என்ன செய்யாது? ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு தேவன் நீதி உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் கொண்டு செல்வார். ஆமென். அவன் பாவியாக இருந்தால் அவனுக்கும் ஒரு சரீரத்தை கொடுத்து நரகத்திலே தள்ளுவார். அங்கே அவன் வேதனைகளை அனுபவிப்பான். அதனால் ஆவிகள் என்ன செய்யாதுங்க? சாகாது. அதே போல் பிசாசின் ஆவிகளும் சாகாது. ஆனால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஏன் தெரியுமா? இது எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டவைகள். தேவனும் ஆவியாக இருக்கிறார், ஆனால் அவருக்கு துவக்கம் இல்லை, முடிவும் இல்லை, அழிவும் இல்லை. காரணம், அவர் நித்தியமான தேவனாக இருக்கிறார். ஆனால்
சாத்தான் சிருஷ்டிக்கப்பட்டான், நம்மை தேவன் சிருஷ்டித்தார். இது எல்லாமே என்னவாக இருக்கிறது என்றால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் என்ன உண்டுங்க? முடிவு உண்டு. ஆனால் தேவனுக்கு முடிவும் கிடையாது. அவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவில்லாதவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிறது. அது மரணமே கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிசாசனுடைய ஆவிகள் இப்பொழுது எங்கே இருக்கின்றன என்று நேற்று கொஞ்சம் பார்த்தோம். நீ மறுபடியும் பார்க்கும். இன்னைக்கு இந்த ஆவிகள் எங்கே இருக்கு? நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சீங்கன்னா சில ஸ்தாபனங்களுக்குள் சென்று விட்டது. ஆமென். புரிகிறதா உங்களுக்கு? சில மனிதர்கள் ஸ்தாபனங்களில் உள்ள மனிதர்களுக்குள் செல்கிறது. அவர்களை கிறிஸ்தவன் என்று பரிசுத்தவான் என்று நம்ப செய்யும். அதைத்தான் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. ஆனால் அவர்களுடைய வார்த்தையின்படி அவருடைய ஜீவியம் தேவனை விட்டு விலகி இருக்கும். புரிகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ நாம் அதை பார்க்க போகிறோம். நேற்று நாம் விட்ட பகுதி 49 என்று நினைக்கிறேன். ஆ 49 எடுத்து அப்புறம் போயிடுச்சு. 49 பாருங்க. சரி, இதை நாம் வாசித்தோம் இல்லையா? அதுக்கு மேலே கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மரணம் என்கிற வார்த்தைக்கு பிரிவினை என்று அர்த்தம். இப்பொழுது சரீரப்பிரகாரமாக நாம் நம்முடைய சரீரப்பிரகாரமான பார்வையிலிருந்து நாம் வேறுபடுகிறோம். மரணம் என்பது சரீரத்திலிருந்து நம்முடைய ஆவி வேறுபடுகிறது. ஏனெனில் அது இன்னுமாக பாவத்தில் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய ஆவியோ தேவனிடமிருந்து பிரிக்கப்பட முடியாது இருக்கிற தேவனுடைய ஆவியாகும். மனுஷனுடைய ஆவி, சொல்லுங்க வாய் திறந்து, கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. மனுஷனுடைய ஆவி என்ன செய்கிறதா? கர்த்தர் தந்த ஒரு தீபமாக, அதாவது கர்த்தருடைய ஆவியாகத்தான் இருக்கிறது. நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியை தேவன் எப்படி பிரித்து கொடுக்கிறாரோ அதே போல மனுஷ ஆவியை அவருக்குள்ள இருந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதனால தான் சரீரம் மண்ணிலிருந்து உண்டானபடினால் மண்ணுக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லும். ஆவி தேவனிடத்திற்கு போயிடும். ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது. இயேசு கூட சொன்னார், நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நான் தேவனிடத்திற்கு போகிறேன். என் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திற்கு வந்தேன், என் பிதாவினிடத்துக்கு போகிறேன்னு சொன்னார். நாமும் கூட அப்படித்தான், அவருக்குள்ளிருந்து வந்தோம், நாம் அவரிடத்தில் போகிறோம். அல்லேலூயா. ஆகையால் நாம் தேவனுடைய பாகமாக இருக்கின்றோம். பாருங்கள், நம்முடைய ஆவியோ தேவனிடமிருந்து பிரிக்கப்பட முடியாதிருக்கிற தேவனுடைய ஆவியாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். மரணம் என்பதை கூறு எங்கே, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்வதற்கு காரணம் பவுல், உண்மையாகவே மரணம் என்பது நம் சரீரத்தை விட்டு வேறுபுரிதல் ஒன்று தான். சரீரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம அழுதுகிட்டு இருக்கிறோம். செத்துப்போன சரீரத்தை வச்சு என்னை விட்டு போயிட்டே தாயேன்னுக்கிட்டு அழுவான். அதுக்கு உள்ளே இருந்த ஆவி எங்கே போயிட்டுது? அது பாவம் செய்தால் அது முழுமையாக நித்திய, அதாவது மன்னிக்கும், நரகத்தில் எரிந்து அழிந்து போகிற நரகத்தில், நித்திய நகரம் கிடையாது, நித்திய நரகம் கிடையாது. முடிந்தால் நரகம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நான் எடுக்கலாம் என்று இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையால் நித்திய நரகம் கிடையாது, நித்திய தேவன் என்று தான் நாம் பார்த்தோம். அது அங்கே எரிந்து வேரையும் கொப்பையும் வைக்காது போகும், எரிந்து அழிந்து போகும்னு பார்த்தோம். இப்பொழுது இந்த பன்றிக்குள்ளே இருக்கிற ஆவிகளெல்லாம் சுதந்திரமாக அலைகிறதுக்கு தேவன் சில காலங்களை அதை விட்டிருக்கிறார். அதுதான் கட்சிக்கிற சிங்கம் போல இந்த எவனை விழுங்கலாமோ. நான் நேற்று சொன்னோம்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஆராதனைக்கு வராதபடிக்கு அவரவர் வீட்டு வாசலில் யார் வந்து நிற்பா? பிசாசு வந்து நிற்பான். அப்படியா? இல்லையே, பிசாசு வரலையே, எங்கள் அக்கா தான் வந்தாங்க, அங்கே தான் இருக்குது பிசாசு. பிசாசு வரலைங்க, காலையில் எங்கள் அக்கா தான் வந்தாங்க. உங்கள் அக்காவுக்குள்ளே இருந்த பிசாசு உங்களுக்கு ஆராதனைக்கு போக விடாமல் தடுத்துட்டா? நீங்கள் என்ன நினைக்கிறாங்க? பிசாசுன்னு சொன்னால் கொம்போடு வந்துட்டு, இன்றைக்கி ஆராதனை போனீங்கன்னா கொம்பால் குத்திடுவேன் அப்படியா சொல்லும். அக்கா ரூபத்தில் வரும், மாமே ரூபத்தில் வரும், மச்சார் ரூபத்தில் வரும். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அதான் பிசாசுடைய தந்திரம். ஏன்னா பிசாசு எப்பொழுதும் கிரியை செய்வதற்கு என்ன தேவை?
ஒரு சரீரம் தேவைன்னு சொன்னேன். அக்கா ரூபத்தில் வந்து நிற்கிறவ ஆராதனைக்கு போகாமல் தடுத்தான்னா அக்காக்குள்ளே இருக்கிற பிசாசு தான் அது காரணம். இதை நீங்கள் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறே தெரியல. நீங்கள் நினைக்க எங்கள் அக்கா வந்துட்டாங்க அதனால் இன்றைக்கி வர முடியல, ஒன்று விட்ட அக்கா, எல்லாம் அக்கா, பாசமுள்ள அக்கா, அதனால் நான் வர முடியலன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஷாசு அது என்னது? ஒரு முறை நான் மும்பையில் இருந்த காலத்தில் பாருங்கள், நான் என்னுடைய சாட்சியம் மட்டும் தான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என் ஜீவியத்தில் விட்டதே கிடையாது. இது எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் விசுவாசியாக இருந்த காலத்தில் ஒரு நாள் கூட விட மாட்டேன். சொல்ல முடியுமா? என் தங்கை, என் சித்தப்பா மகளுடைய கல்யாண திருமணத்திற்கு கூட காலையில் திருமணம் நடக்குது, நான் அண்ணன் வரமாட்டேன், சாயங்காலம் வருவேன், அது வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு போகல. தங்கை கல்யாணத்துக்கே போகாத ஆளு நான். அதனால தான் நான் சாட்சியை உங்கள்கிட்ட சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்கள் அப்படி இல்லை. ஆமேன். ஆனால் அதை ஆவிக்குரிய ரீதியாக மாற்றிக்கொள்ளணும். போகலை. அன்றைக்கி ஆராதனைக்கு போனோம், ஞானஸ்தான ஆராதனை இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் போல் வந்தோம். ஆனால் முந்தின நாளே அவளுக்கு ஒரு நல்ல கோல்டு வாட்ச் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். நம்ம அண்ணனுடைய ப்ரெசன்டேஷன் இதுதான். அண்ணன் கல்யாணத்துக்கு வருவான்னு எதிர்பார்க்காத, ஒருவேளை நாளைக்கு சாயங்காலம் போல் எது வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. இன்னைக்கு என்ன தேவையோ முழங்கால் போட்டு ஜெபிங்க, மகனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் வந்து கேட்பார். அப்படித்தான் நான் தேவனிடத்தில் பல அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நாம் ஒழுங்காக இருந்தால் தானே உரிமையோடு அவர்கிட்ட கேட்க முடியும். நாம் சரியில்லைன்னா எப்படி உரிமையோட கேட்க முடியும்? புரிகிறதா பிரியமானவர்களே? அல்லேலூயா. ஆராதனை விட்டதே இல்லை. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஞாபகம் வருகிறது. ஒரு முறை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் பிரயாணத்தில் இருந்தேன். மும்பையிலிருந்து திருநெல்வேலியை நோக்கி ரயில் பயணத்தில் இருந்தேன். அன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது ஞாயிற்றுக்கிழமை இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை 3வது மேலே ஏறி பெட்டில் அப்பர் பர்த்தில் ஏறி அங்கே உட்கார்ந்து கொண்டு முழங்கால் போட்டு பாட்டு பாடி ஜெபித்து ஆராதனை சர்ச்சில் நடக்கிற அதே வேளையில் நான் இங்கே தேவனை ஆராதித்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. அவ்வளோ வைராக்கியமாக இருந்ததுனால தான் கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரனை தெரிந்து கொள்கிறார். நீங்கள் ஆராதனை விட்டுறீங்கன்னா ஆண்டவர் உங்களை எப்படி தெரிந்து கொள்வார்? ஊழியத்துக்கே உங்களுக்கு தகுதி இல்லாமல் போயிடும். நம்ம இடத்துல குறையில்ல. நாம் தேவனுக்காக எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கிறோமோ அதைத்தான் தேவன் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைக்கு கவனிங்க. ஆகையால் பாவம் என்பது வேறு பிரிக்கப்படுதல், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தேவனுடைய ஆவி அது பாருங்க, தேவனிடமிருந்து பிரிக்கப்பட முடியாது இருக்கிற தேவனுடைய ஆவியாகும். ஏனெனில் நாம் தேவனுடைய பாகமாக இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் யாருங்க? திருமணத்தின் போது கணவனும் மனைவியும் இனி இருவராய் இராமல் ஒருவராய் இருப்பார்கள், இவர்கள் இருவரும் ஒரே சரீரமாய் இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தை எடுத்து அந்த போதகர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2 பேரும் ஒன்று, ஒரே சரீரமாயிடுறாங்க. பாருங்க, மனைவி அதாவது ஏவாள் ஆதாமனுடைய சரீரத்தின் பாகம். ஆமேன். அதே போல மனைவியானவள் புருஷனுடைய சரீரத்தின் என்னவா இருக்கிறாள்? பாகமாக இருக்கிறாள். அல்லேலூயா. அதே போல மணவாட்டியாகிய நீங்கள் மணவாளன் இயேசு கிறிஸ்துனுடைய பாகமாக இருக்கிறோம். நாம் அவருடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறோம். ஆகியால் உங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டாரா? நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். உங்கள் கணவர் உயிரோடு இருக்கிறார், உங்கள் மணவாளன் உயிரோடு இருக்கிறார், அவருடைய பாகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படியானால் அந்த சரீரத்தை போஷிக்க தெரியாதா? நடத்த தெரியாதா? உடுத்த தெரியாதா? ஆசீர்வதிக்க தெரியாதா? என் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை எனக்கு கவனிக்க தெரியாதா? புரிகிறதா? அதே போல தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாரே. பெண்ணை ஏங்க நான் கவலைப்படணும்? சொல்லுங்க. இன்னைக்கு இந்த விஷயம், இந்த சத்தியம் தெரியாமல் நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவருடைய சரீரத்தின் பாகமாக நாம் இருக்கிறோம். நாம் தேவனுடைய அந்த சிந்தைக்குள்ளாக நாம் மறுபடியுமாக திரும்ப கொண்டு வரப்படுகிறோம். தேவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமானதும் நித்தியமானதாகும்.
ஆகவே அவரை தொழுது கொள்ள போகும் ஒரு ராஜ்யத்தின் மக்கள் பேரிலேயே தேவனுடைய மூலமான சிந்தனைகள் சென்றன. இதை நேற்று நாம் முடித்து விட்டோமோ? கவனிக்க இருக்கட்டும். சரி, இதுவரைக்கும் வந்துட்டோம். ஆகையால் அவர்களால் அழிந்து போகவே முடியாது. பார்த்தீங்களா, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நித்தியமானதாகும். இயேசு வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று சொன்னார். சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம். அவைகள் தேவனோடு நித்தியமானதாக உள்ளன. ஆகவே நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நாம் அவரிடத்தில் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசித்து பாருங்கள். யோவான் 15:7. என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் சரி, அதை உங்களுக்கு செய்யப்படும். விசுவாசத்தோடு ஒருவன் மலை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்றாலும் அப்படியாகும். புரிகிறதா? நீங்கள் கேட்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். எப்பொழுது? நீங்கள் வார்த்தையிலே, கிறிஸ்துவிலே, அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமானது. அல்லேலூயா. ஆகையால் வார்த்தையின் என்னாச்சு? அதுக்குமா ஓடிட்டு பாருங்க. என் வார்த்தைகள் நீங்கள் என்னிலும், முதல்ல நம்ம யாருக்குள்ள இருக்கணுங்க? கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அவருடைய பாகமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஆமென், நாம் கிறிஸ்துவுக்குள்ளும் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். புரியுதாங்க? ஒரு எங்கே நாங்கள் கவலைப்படணும்? அவர்கிட்ட கேட்டு அவர் எல்லாத்தையும் தருவார். ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ செய்திக்கு போவோம். நாம் அவருடைய வார்த்தையின் ஒரு பாகமாகிறோம். ஆமென். அவருடைய ஜீவனின் பாகமாகிறோம். நல்ல கவனிங்க. நம்ம எதுக்கெல்லாம் பாகமாக இருக்கிறோம் பாருங்க. அவருடைய வார்த்தையின் ஒரு பாகம், அவருடைய ஜீவனின் பாகமாகிறோம். ஏனெனில் நாம் அவருடைய மாம்சத்தின் மாம்சமாகவும் அவருடைய எலும்பின் எலும்பாகவும் அவருடைய ஜீவனின் ஜீவனாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு? எபேசியர் 5ஆம் அதிகாரமா? அது தவறாக சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வசனம் இருக்கிறது, நான் அவருடைய மாம்சத்தில் மாம்சமாக. நான் சொல்லும் போதே நீங்கள் எடுத்துருக்கணும். சரி, போகலாம். ஆகையால் அவருடைய மாம்சத்தில் மாம்சமாகவும் எலும்பில் எலும்பாகவும் அவருடைய ஜீவனின் ஜீவனாகவும் அவருடைய வல்லமைக்கு வல்லமையாக நாம் இருக்கிறோம். இது சூரிய உதயம் என்ற செய்தியிலே தீர்க்கதரிசி ஆணித்தரமாக சொல்றார். அவருடைய வல்லமைக்கு வல்லமையாகவும் நாம் இருக்கிறோம். அவருடைய ஜீவனுக்கு ஜீவனாக இருக்கிறோம். அவருக்குள் என்ன வல்லமை இருந்ததோ அது நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, அப்படியானால் தேவனால் தம்மை தாமே அழிவிற்கு ஆளாக்கி கூட முடியாது. அதே போன்று நாமும் அழிந்து போகவே முடியாது. ஆமென். தேவன் தம்மை தாமே அழித்து விட முடியாது என்றால் அவருடைய பாகமாக இருக்கிற நாம் எப்படி அழிய முடியும்? நாம் அழிந்து போகவே முடியாது. நாம் எப்போது நித்திய ஜீவனை உடையவர்களாகவே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படித்தான் பரிசுத்த ஆவியும் இருக்கின்றது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியே மேலே போகலாம். 50 நான் எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். போட்டு டெலீட் பண்ண முட்டுட்டு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே போட்டு. சரி, கொஞ்சம் கீழே இருக்கட்டும். கொஞ்சம் போதும். சரி, கவனிங்க. ஒரு சகோதரர் கேட்கிறார், உங்களுடைய போதனைகளை கேட்கும் முன்வரை அவ்விதமாகத்தான் நான் இருந்தேன், கேட்ட பிறகு எல்லாம் சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவானது என்றார்.
ஏனெனில் அவன் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் வந்து விட்டான். நாம் ஒரு காலத்தில் பாவம் செய்த ஆத்மா என்ன செய்யும்? சாக. நம்ம மரணத்துக்குள்ளே இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் எதற்குள் வந்து விட்டோம்? ஜீவனுக்குள் வந்து விட்டோம். அல்லேலூயா. ஏனெனில் அவன் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் வந்து விட்டான். அவன் தனக்குள்ளாக நித்திய ஜீவன் வாசம் செய்ய பெற்றிருக்கிறான். ஆகவே தேவனே மரித்தால் ஒழிய அவனால் மரிக்க முடியாது. தேவனே மரித்தால் ஒழிய நாம் மரிக்க முடியாது. தேவன் மரிப்பாரா? ஒருபோதும் இல்லை. அப்படியானால் நாமும் மரிக்க போவதே இல்லை. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு மத்தியானம் கறி சோறு சாப்பிட்றதாக்கிறது கிறிஸ்தவம். அல்லேலூயா. ஆமேன். பாருங்கள், ஆகையால் அவர் மரித்தால் ஒழிய அவனால் மரிக்க முடியாது. சரியாக அது வேதாகம பூர்வமானதாகும். அவன் என்றென்றுமாக பாதுகாக்கப்படுகிறான். ஏனெனில் அவன் நித்திய ஜீவனை கொண்டிருக்கிறான். என்ன இருக்குங்க? நித்திய ஜீவன். அது தேவனே. அல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் பாவம் செய்து பிறகு அதை சரி செய்து கொள்ளலாம் என்று அல்ல. ஏனெனில் நீங்கள் பாவம் செய்கையில் உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள், முற்றிலும் சரி. ஆனால் நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறதென்றால் நீங்கள் என்றென்றுமாக ஜீவிக்கிறீர்கள். இயேசு என்னுடைய வசனத்தை கேட்டு என் வார்த்தைகளை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5:24 அப்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் ஒருபோதும் ஆக்கினை தீர்ப்புக்கு வருவதில்லை. யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இந்த இடத்துல தீர்க்கதரிசி என்ன வழக்கம் கூட? வசனத்தை கேட்டு என்றால் காதில் கேட்டுட்டு இந்த காதில் விடுறதல்ல. வசனத்தை கேட்டு அதன்படி நடத்தல், வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்தல். ஆமேன். அதுதான் முக்கியம். வசனத்தை கேட்டுட்டு போகிறதில்ல. வசனத்தை 1000 பேர் கேட்பாங்க, ஆனால் ஒருத்தன் தான் வசனத்தின்படி வாழ்வான். அந்த ஒருவனாக நீங்கள் இருங்கள். அல்லேலூயா. அவன் ஒருபோதும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். என் பிதா ஒருவனை முதலாவது இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். என்னிடத்தில் வருகின்ற எல்லாரையும் என் பிதாவினால் கொடுக்கப்பட்ட யாவும் என்னிடத்தில் வரும். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், என் பிதாவினால் கொடுக்கப்பட்ட யாவும் என்னிடத்தில் வரும். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போவதில்லை. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளித்து கடைசி நாளில் எழுப்புவேன். யோவான் 6:44-45 அப்படி சொல்லுகிறது. ஆமேன். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிடில் ஒருவன் இடத்தில் வரமாட்டான். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவன் இடத்தில் வரமாட்டான். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்கிறேன். நான் அவர்களை பாதுகாத்து கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமேன். அவர்கள் என் கரத்தில் இருக்கிறார்கள். அந்நியர்கள் ஒரு காலம் அவர்களை பறித்து கொள்ள முடியாது. ஆமேன். ஆனால் அவர்களை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்த தேவனுடைய பிள்ளைகளை அந்த நேரமும் காலமும் வரும் பொழுது அவரை எழுப்புவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படித்தான் நம்மை போன்ற அநேகரை இன்னும் எழுப்ப இருக்கின்றார். ஓ, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயம்! ஆகவே நீங்கள் மரணத்தை குறித்து திகிலடையவோ அல்லது அதிசயப்பட வேண்டிய அவசியமோ என்பதே உங்களுக்கு தேவையே கிடையாது. மரணத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, திகிலடைய அவசியமும் இல்லை. அல்லேலூயா. கவனிங்க, நாம் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த பரிபூர்ண நிச்சயத்தை தேவன் நமக்கு அளித்துள்ளார். ஆமேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை திருத்துவது போல, நான் என் பிள்ளைகளை திருத்துவது போல, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதால் அவர் நம்மை திருத்துகிறார். தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன செய்கிறாரா? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஓ தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதிருப்பீர்களாக.
கர்த்தர் நம்மை சிட்சியாக இருந்தால் நாம் வேசி பிள்ளைகளாக இருப்போமே. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால்தான் நம்மை கண்டிக்கிறார், நம்மை திருத்துகிறார், நம்மை சிட்சிக்கிறார், நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால் அவர் நம்மை திருத்துகிறார். பிள்ளைகள் தவறு செய்யும் போது நாம் அவைகளை திருத்துகிறோம். என் பிள்ளைகள் தவறு செய்யும்போது ஒரு தகப்பன் என்கின்ற வகையில் அப்பொழுது அவர்களை திருத்துவது என் கடமையாக இருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்வார்களானால் ஒரு தகப்பன் பிதா என்கின்ற வகையில் அவருக்கும் அது ஒரு கடமையாகும். அல்லேலூயா. கவனிங்க, அதுதான் முக்கியம். அதை நினைவில் அவர் உங்களை திருத்துவார். நினைவில் மாத்திரம் கொள்ளுங்கள், நீங்கள் திருத்தப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் அவருடைய பிள்ளையாய் இருக்கும் வரையிலும் உலகம் உங்களை தொடாதிருப்பதாக. அல்லேலூயா. கவனிங்க, எப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருந்து உங்கள் பிள்ளைகளை திருத்துகிறீர்களோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் தம்முடைய பிள்ளைகளை திருத்துவது போல தேவனும் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாருங்க? திருத்துகிறார். அதனால தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றார் தெரியுமா? சபை என்பது என்ன? நாம் திருந்துவதற்கான இடம் என்று கூறுகிறார். தேவனை ஆராதிக்கிற இடம் மாத்திரம் இல்லைங்க, நாம் திருத்தப்பட வேண்டிய இடம், நாம் திருந்தக்கூடிய இடம். நாம் அப்படியே வந்துட்டு அப்படியே செல்வதல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் திருந்த வேண்டும், ஒவ்வொரு ஆராதனையின் போதும் திருந்த வேண்டும். நேற்றைய செய்தியானது நம்மை திருத்தவில்லையா? நம்மிலிருந்த கசப்பை எடுத்துப்படவில்லையா? நம்மிலிருந்த வைராக்கியத்தை எடுத்துப்படவில்லையா? நம்மதில் கோபத்தை எடுத்துப்படவில்லையா? அதுதான் திருந்தக்கூடிய இடம். நீங்கள் சபை கூடாமல் இருந்தால் நீங்கள் எப்படி திருந்துவீர்கள்? தீர்க்கதரிசி அதான் சொல்றார், சபை என்பது திருந்தக்கூடிய இடங்கிறார். தேவன் நம்மை கண்டித்து உணர்த்தி நம்மை திருத்துகிறாரே, அதே போல உங்கள் சபையினுடைய போதகரோ உங்களை கண்டித்து என்ன செய்வார்? உணர்த்தி திருத்துவார். தீர்க்கதரிசி சொல்றார், டீகன்மார்களும் நியமித்தல் என்ற செய்தியில் சபையினுடைய மூப்பர்களோ டீகன்மார்களோ அல்லது போதகரோ உங்களை கண்டித்து உணர்த்துவார்களானால் நீங்கள் கோபப்பட்டு செல்வீர்களானால் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி என்பது இல்லை என்று சொல்லுகிறார். புரியுதா? டீகனா இருக்கலாம், உதவியாளராக இருக்கலாம், அல்லது மூப்பராக இருக்கலாம், அல்லது சபையின் போதகராக இருக்கலாம். இவர்கள் உங்களை கண்டித்து திருத்தும் பொழுதே நீங்கள் கோபப்பட்டு செல்வீர்களானால் உங்களிடத்தில் என்ன இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. நான் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆமென். காரணம், அவர்கள் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி கோபப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இது நாம் திருந்தக்கூடிய இடம் தானே, நம்மை திருத்துவதற்கு தானே தேவனும் தேவனுடைய ஊழியக்காரர் இங்கு இருக்கிறார்கள். எப்படி நீங்கள் கோபப்பட முடியும்? அப்படி கோபப்பட்டு செல்வீர்களானால் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் பரிபூர்ணப்படவே முடியாது. அல்லேலூயா. நாங்கள்லாம் அந்த அனுபவத்தில் இருந்து திருத்தப்பட்டு 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 திருத்தப்பட்டுதான் இன்றைக்கு ஊழியத்தின் பாதையில் வந்திருக்கோம். ஆனால் இன்னும் தெரிந்து கொண்டே தான் இருக்கிறோம். பரிபூரணமாக நான் தெரிந்து விட்டேன் என்றல்ல, நான் இன்னும் ஒவ்வொரு செய்தியை கேட்க கேட்க நான் தெரிந்து கொண்டே இருக்கிறேன். என்னை நான் திருத்திக் கொண்டே இருக்கிறேன். நீங்களும் உங்கள் திருத்தப்பட வேண்டும். அதற்கு சபைக்கு வருகிறீர்கள். காரணம், நாம் திருந்தப்பட வேண்டும் என்பதற்காக. நீங்கள் கோபப்பட்டு வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கவே மாட்டார். உங்களை விட்டு துக்கம் அடைந்து போய்விடுவார். அல்லேலூயா. பாருங்கள், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எதற்காக என்றால் நம்முடைய பாவத்தை குறித்தும் நம்முடைய நீதி குறித்தும் நம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வார்? உலகத்தின் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வார்? பிரியமானவர்களே, கண்டித்து உணர்த்துறதுக்கு தான் பரிசுத்த ஆவி நம்ம மத்தியில் இருக்கிறார். அதை தேவன் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக உங்களை கண்டித்து உணர்த்தும் போது நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரனை அசட்டை பண்றீங்க, சபையின் மூப்பரை அசட்டை பண்ணுகிற, சபையின் உதவியாளர் அசட்டை பண்ணுகிறீங்க அப்படின்னா நீ யார் அசட்டை பண்றீங்க? இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்றீங்கன்னு அர்த்தம். இயேசு அப்படித்தான் சொன்னார். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனித்து அதன்படி வாழ வேண்டும். ஏனெனில் அவர் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும்.
இந்த சிறுவேரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறான் எவனோ அவனை என்ன செய்யணும்? கழுத்தில் எந்திர கல்லை கட்டி என்ன செய்யணும்? கழுத்தில் ஆழ்த்திடணும். எந்திர கல்லை கட்டாமல் விழுந்தாம்னா அவன் அலையில் கரைக்கு வந்துடுவான். ஆமேன், அல்லேலூயா. எந்திர கல்லை கட்டி தான் உள்ள ஆழ்த்திடணும். காரணம், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. கவனிங்க. இப்பொழுது சகோதரன், பட் உங்களுடைய கேள்விக்கு திரும்பமாக வருகின்றேன். அந்த மனிதன் பித்து பிடித்த வெறியனை போன்று ஆக்கி அவனை விட்டு வெளியே சென்ற அந்த ஆவிகள் இன்றைக்கும் மக்களுக்குள் அதே காரியத்தை செய்கின்றன. பாருங்க, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள சென்ற ஆவிகள் பன்றியெல்லாம் கொண்டு போட்டது. இங்கே ஒரு பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எல்லா பன்றிகளும் நன்றாகத்தான் மேய்ந்திருந்தது, நல்ல சுகமாகத்தான் இருந்தது, நல்ல கொழுத்துதான் இருந்தது. ஆனால் இந்த பிசாசின் ஆவிகள் உள்ளே சென்ற உடனே என்ன செய்தது? கடக்குள் பாய்ந்து திடமான பலமான இந்த பன்றிகள் எல்லாமே செத்து போனது. எல்லாமே செத்து போனது. இதே போன்றுதான் பிசாசு நமக்குள் வந்து நம்மை தற்கொலைக்கு கொண்டு போவான். தற்கொலை என்ற எண்ணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் பிசாசு இருக்கிறது என்று அர்த்தம். என் ஊழியத்தில் அநேகரை கண்டிருக்கிறேன். தற்கொலைக்கு நேராக கொண்டு சென்ற ஒரு சகோதரிக்காக தெம்மராஜபுரத்தில் ஜெபித்தேன். அந்த சகோதரி என்ன செய்வாள்? அந்த தற்கொலையின் ஆவி அந்த பெண்ணை பிடித்து கொண்டதுனால ஒரு வாளி நிறைய தண்ணி இருக்குன்னா தலையை வாளிக்குள்ளே முக்கிட்டு எடுக்கவே மாட்டா. ஏன்னா தற்கொலைக்கு நேராக அந்த ஆவி நடத்துனது. வாளிக்குள்ளே முக்கிட்டா யாராவது வீட்டில் உள்ளவங்க பார்க்கல அப்படின்னா அது மூச்சு முட்டி செத்துப்போம். இப்படி எத்தனையோ முறை நடந்தது. கடைசியில் நம்ம சபையில் வந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து அவளுக்கு விடுதலை கொடுத்தார். ஒரு இந்து சகோதரியாக இருந்தவர்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்களாக மாறி ஏதோ சென்னையில் எங்கேயோ அசம்பிளி சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. ஆனால் விடுதலை இயேசு கொடுத்தார். அப்போது அந்த ஆவி என்ன செய்கிறது? பன்றிகளை கொன்றது போல இன்னைக்கு மனிதர்களை கொல்லுகிறது. குடும்பத்தில் கடன் பிரச்சனை, உடனே தற்கொலையின் ஆவி அங்கிருந்து வருகிறது. நீ கடன் பிரச்சனையோட ஏன் வாழ வேண்டும்? குடும்பமாக செத்து நீ என்ன செய்? தற்கொலை செய்து கொள் என்று அந்த ஆவி சொல்லுமா. அந்த ஆவி சொன்ன உடனே என்ன செய்யும்? குடும்பமாக தற்கொலை பண்ணிடுறான். பிள்ளைகளெல்லாம் ஈவு இறக்கம் இல்லாமல் கொன்று மருந்து கொடுத்து கொன்றுட்டு தானும் தூக்கில் தொங்குறான். இன்னைக்கு உலகத்தில் அதெல்லாம் நடக்கு. இன்னைக்கு தற்கொலையின் ஆவிகள் பயங்கரமாக இருக்கிறது. அந்த ஆவிகள் எங்கிருந்து வந்தன? எங்கிருந்து வந்தன? பன்றிகளுக்குள் சென்ற ஆவிகள் தான். ஏன்னா அது தனி வீடு விட்டா இருக்க போது நீங்கள் தானே வீடு. நீங்கள் இல்லை, மன்னிக்கும், மனிதர்கள் தானே வீடு. மனிதர்கள் தானே அதனுடைய வீடு. ஆமேன். அங்கே தான் வரும். அது பன்றியை கொண்டுட்டு அடுத்தல மனுஷனை கொண்டுறதுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளே வரும். தற்கொலைக்கு நேராக நடத்தும். அப்போ தற்கொலை என்ற எண்ணம் யாருக்கு வருகிறதோ அது பிசாசின் ஆவி. உடனடியாக அது விரட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு முறை தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்கிறார். ஒரு பெண் என்ன செய்தாள்? ஒரு ஆவி அவளிடத்தில் வந்து தினமும் பேசுதான். கை குழந்தை இருக்கிறது. அந்த ஆவி சொல்லுகிறது, உன் குழந்தையை அந்த கிணற்றில் போட்டுவிடு, இந்த குழந்தையை கிணற்றில் போட்டுவிடு என்று அவளோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளோ போராடி கொண்டிருக்கிறாள். அது எப்படி என்னுடைய குழந்தையை போட முடியும்? இப்படி அநேக நாள் அந்த ஆவி அவளை தொந்தரவு செய்ய செய்ய ஒரு நாள் தன் நிலையற்ற நிலையிலே அவள் சென்று அந்த குழந்தையை தூக்கி அந்த கிணற்றுக்குள் போட்டுவிட்டாள். குழந்தை செத்து போனது. இவள் பைத்தியம் பிடித்தவளாக மாறிவிட்டாள். அருமையானவளை தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆவிகள் என்ன செய்கிறது? நம்மை சாகடிக்கிறது. ஆவிகள் நம்ம என்ன செய்கிறது? தற்கொலைக்கு நேராக கொண்டு செல்கிறது, நம்மை சாகடிக்கிறது. இது எல்லாமே சாதாரணமாக விட்டுறாதீங்க. அது அநேக நாளாக பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் உயிரை கொண்டு போயிடும். என்னிடத்துல அநேக சகோதர சகோதரிகள் ஜெபத்துக்கு வரும்போது சில ஆவிகள் சொல்லும், நான் இவளை கொண்டு போகாம விட மாட்டேன் அப்படிங்கும். நாங்கள் ஜெபிக்கும் போது என்ன செய்யும்? நீ என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, நான் இவளை கொண்டு போகாமல் விட மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கு சில ஆவிகள். நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த மகளுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, நீ என்ன கொண்டு போறது? அப்பாலவ விசாசை என்று விரட்டி அடித்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா.
பிசாசோடு எதிர்கொண்டு போர் விளையாடுவது அல்லது யுத்தம் செய்வது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அல்லேலூயாவா? பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ண வருவீங்களா? அல்லேலூயான்னு சொல்கிறீங்க. பிசாசு பிடிச்சவங்களுக்கு வாங்கலாம் பார்ப்போம் கொஞ்சம். ஆமேன். அல்லேலூயா. இப்போ சொல்லப்பட்டாங்களா? கர்த்தர் சோதரர் கவனிங்க. இன்றைக்கும் மக்களுக்குள் அதே காரியத்தை செய்கின்றன. பாருங்க, அந்த வெறியனை போன்று எங்கே வந்துருச்சு? அந்த மனிதனை பித்து பிடித்த வெறியனை போன்று ஆக்கி எங்கேயோ போயிடுச்சுப்பா. இன்னும் மேலே அந்த பாயிண்ட் காணுமே, டக்குன்னு எடுத்துக்க. இப்பொழுது அந்த மனிதனை பித்து பிடித்த வெறியனை போன்று ஆக்கி அவனை விட்டு வெளியே சென்ற அந்த ஆவிகள் இன்றைக்கும் மக்களுக்குள் அதே காரியத்தை செய்கின்றன. அவைகள் அந்த ஆவிகள் தாம், ஆயிரக்கணக்கானவைகள். ஆகவே அந்த பிசாசு ஒரு சிறு அபின் போதை பொருளை போல உள்ளே வருகிறான். பிசாசு எப்படி வர்றான்? போதை பொருளை பயன்படுத்தி அது உள்ளோடி வந்துடுவான். ஆமேன். கடைசியில் பைத்தியமாக்கிடுவான். கடைசியில் கல்லுகளை எடுத்து என்ன செய்வான்? கீரை வைப்பான். கடைசியில் அவனுடைய குடியிருப்பு எங்கே போயிடும்? கல்லறைக்குள்ளே போயிடும். இதெல்லாம் செய்கிறது யார்? அவனா? இல்லை, அந்த பிசாசுகள். எச்சரிக்கையாக இருக்கேன். உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுடைய உறவினர்களோ யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக அவர்கள் ஜெபம் செய்யப்பட வேண்டும். இல்லை அந்த ஆவி ஒரு நாள் அந்த உயிரை கொண்டு போயிடும். கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆகையால் அந்த பிசாசு ஒரு சிறு அபின் போதை பொருளை போல உள்ளே வருகின்றான். ஒரு சிறு பள்ளி மாணவிக்கு அவர்கள் செய்வது போல யாருக்கு செய்கிறாங்க? அமெரிக்கா சர்வசாதாரணம். பெண்களும் ஆண்களும் போட்டி போட்டு சிகரெட்டு புகைப்பார்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் என்ன செய்வாங்க? புகைப்பிடிப்பாங்க, மது அருந்துவாங்க. எல்லாமே ஒரே மாதிரி அங்கே இருக்கும். அமெரிக்க தேசம். அங்கே தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு சிறு பள்ளி மாணவிக்கு போதைப் பொருளை கொடுப்பாங்களாம். நம்ம தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக எங்கே விற்கப்படுகிறது சொல்லுங்களேன்? பள்ளிகளுக்கு அருகிலே, கல்லூரிகளுக்கு அருகிலே. இதெல்லாம் இந்த பிசாசு நாளைய முதல்வர்களாக இவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனம் வைத்து அவர்கள் பள்ளிகளுக்கு அருகில கொண்டு போதைப் பொருளை விற்கிறார்கள். ஆமேன். அதனால தான் அரசு சொல்கிறது, பள்ளிகளுக்கு அருகிலே மதுபான கடைகளோ அல்லது சிகரெட்டுகளோ கடைகளோ இருக்கக்கூடாது என்று அதை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார். காரணம், அந்த இளம் பிள்ளைகளை தான் பிசாசு என்ன செய்கிறது? அப்படியே தான் வசப்படுத்தி கொள்கிறது. நாம் கவனமாக இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை பிசாசு எந்த வகையிலையாவது கொண்டு போயிடுவான். ஆமேன். பிள்ளைகள் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் காதல் என்னும் வலை வரும். அங்கே என்ன வரும்? காதல் என்னும் வலை. எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமேன். அந்த வலை கடைசியில் எங்கேயோ கொண்டு போயிடும். அதனால் காதலும் கத்திரிக்காயும் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆமேன். அதை வாலிப பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் செய்வது போல முதல் காரியமாக அவளை சிகரெட்டு புகைக்க வைப்பார்கள். பாருங்க, அந்த சிறு பெண்ணை என்ன செய்வாங்க? கொஞ்சம் போதை மருந்து, அடுத்தது புகைப்பிடிக்க வைப்பார்கள், சிகரெட்டு பிடிக்க வைப்பார்கள். அந்த பழக்கம் அவளை ஆட்கொள்ள துவங்கும். அப்புறம் அந்த பழக்கம் வரும் பொழுது அவளால் புகைப்பிடிக்காமல் இருக்க முடியாது. நானும் புகைப்பிடிப்பதில் அடிமையாயிட்டேன். ஒருவேளை சோறு இல்லட்டாலும் பரவாயில்ல, என்னால் புகைப்பிடிக்காமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு நான் பைத்தியமாக இருந்தேன். ஆமேன். அதே போல் இவர்களும் போதை பொருள் அதை பயன்படுத்தாமல் இந்த பள்ளி மாணவர் அல்லது கல்லூரி மாணவர்கள் இருக்கவே முடியாத நிலைக்கு போயிடும். இது மாணவர்கள் மாத்திரமல்ல, மாணவிகளும் அங்கு இன்க்ளூடிங். இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாகி கடைசியில் அவளை கடத்தி கொண்டு போய் அவளை கற்பழித்து அவளை கொலை செய்து காட்டில் போட்டு வந்துடுறாங்க. செய்தியில் பார்க்குறோம், மீடியாக்களில் பார்க்குறோம், செய்தித்தாளில் பார்க்குறோம். இதெல்லாம் நடைபெறுகிறது. சிறுமிகள் 12 வயது முதல் 17 வயது சிறுமிகள் வரைக்கும் இதில் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். இந்தியா முழுவதும் அந்த மாதிரி, உலகம் முழுவதும் அது நடந்து கொண்டிருக்கிற காரணம், அதுக்கு அவங்க அடிமை ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையை சீரழிந்து போய்விடும். அல்லேலூயா. பாருங்கள், அவர்கள் அந்த பழக்கம் அவளை ஆட்கொள்ள துவங்கும். அடுத்ததாக அது என்ன செய்யும் என்றால், இன்னும் கிளர்ச்சி ஊக்கமுடைய சிகரெட்டுகளை புகைக்கும்படி செய்யும். அதன் பிறகு முதலாவது காரியத்திற்கு பிறகு கஞ்சா புகைப்பதில் வந்து நிற்கும். கடைசியில் எங்கே வந்துடும்? கஞ்சா. இன்னைக்கு சிறுவர்கள், சிறு பிள்ளைகள், சிறுவர்களாக சிறுமிகளாக இருக்கிறவர்கள் கூட எதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க? கஞ்சா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
எதிர்கட்சிகளெல்லாம் சொல்லும் தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யணும்? நீங்கள் எதிர்கட்சிகளெல்லாம் ஒவ்வொரு டீம் அமைத்து ஏன் அதை தடுக்கக்கூடாது? அதை செய்ய மாட்டான். குறை சொல்லி சொல்லியே வாழ்ந்துருவான். மக்கள் எவ்வளோ நாள் ஏமாறுவான்னு நினைக்கிறேன். இவன் ஆட்சிக்கு வந்தால் அவனை திட்டுவான், இவன் ஆட்சிக்கு வந்தால் அவனை திட்டுவான். இதே தான் கதை. ஏன் அந்தந்த கட்சிக்காரன் ஒரு குழு அமைக்கலாம் இல்லையா? போதைப் பொருள் எங்கெல்லாம் விற்கப்படுகிறது என்று அந்தந்த கட்சியிலிருந்து ஒரு குழு அமைத்து அதை தடுக்கலாம் அல்லவா? அதை செய்ய மாட்டான். ஆமென். நான் ஆலோசனை கொடுக்குறேன்ப்பா, அதை எப்படி செய்யணும்னு சொல்லுவான். அதை செய்ய மாட்டான். இவன் இப்போ கஞ்சா புழக்கம் இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. சட்டம் ஒழுங்கு ஒரு நாளும் சீர்குலையில். சட்டம் தன் கடமையை செய்கிறது. திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். திருடனா பார்த்து இருந்தாவிட்டால் திருட்டையே ஒழிக்க முடியாதுன்னு அந்த காலத்திலேயே பாடியிருக்கான் சினிமாவில். புரியுதா? இன்னைக்கா பாடினா? எந்த காலத்திலேயே பாடினா? திருடன் திருந்தினா தான் மாறும், இல்லைன்னா மாறாது. சட்டம் போடத்தான் செய்வாங்க. அவர்கள் எத்தனை குற்றவாளிகளை இப்பொழுது காவல்துறையை பொறுத்தவரை சாதாரணமாக நாம் கணக்கிட முடியாது. மிகவும் திறமையானவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளோ அருமையாக ஒரே நாளில் கண்டுபிடித்திருந்தாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. யாருமே தப்ப முடியாது சொல்ல போனால். அந்த அளவுக்கு சற்று காலதாமதம் ஆகலாம், எப்படியாவது கண்டுபிடித்து விடுகிறார்கள். அவ்வளோ திறமைகள் இன்றைக்கு காவல்துறையில் இருக்கிறது. ஆமென். ஆனால் இவன் கட்டுவான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சிட்டு. அவன் ஏற்ற வீட்டுக்காரன் சண்டை, ஏதாவது சண்டை போட்டு கழுத்தை வெட்டினோம்னா சட்டம் ஒழுங்கு இங்கெங்கே செய்வான். அவன் வெட்டிக்கிட்டு சாப்பிட்றான். அதுக்கு என்ன செய்ய? ஏன்னா உலக மதம் சொல்லுது இது கலியுக காலம்னு சொல்லுது. அதே போல் நாம் கடைசி காலம்னு சொல்கிறோம். மனுஷர்கள் தற்பிரியர்களாக, பணப்பிரியர்களாக, வீம்புக்காரர்களாக, அகைந்த உள்ளவர்களாக, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, நடத்தை கெட்டவர்களாக, நன்றி எறிதல் உள்ளவர்களாக, இருமாப்புள்ளவர்களாக இருப்பார்கள் போட்டிருக்கா இல்லையா? இதை வாசித்துட்டு இதில் எத்தனை எனக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சும்மா பைபிளை வாசிக்கப்படாது. சும்மா எதுக்காக கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலக்குவார். ஓ, அருமையான வசனம். இது உங்க இருக்கட்டும். இருமாப்பு நம்மகிட்ட இருக்கா? நன்றி இருக்கா? இதெல்லாம் இத்தனையும் வாசித்து இதில் எத்தனை காரியம் என்னிடத்தில் இருக்கிறது, எதையெல்லாம் நாம் அகற்ற வேண்டும். அப்படித்தான் ஆவிக்குரிய விசுவாசி தியானிக்கணும். அது யாருக்கோ சொல்லியிருக்குன்னு நினச்சிட்டு போயிடுறாங்க, நமக்கு தான். புரிகிறதா? அல்லேலூயா. ஆகையால் பிசாசு எப்படி தந்திரமாக வர்றான் பாருங்க. ஏன்னா பிசாசுடைய தந்திரம் நாம் அறியாதது அல்லவே. பிசாசு நேற்று பார்த்தோம் செய்தியில், பிசாசு மிருதுவாக கிரியை செய்கிறான், மென்மையாக கிரியை செய்கிறான். அதான் நேற்று சொன்னேன். ஏவாள் இடத்துல வந்து எவ்வளோ அதிகாரத்தோடு பேசினான், அகங்காரத்தோடு பேசினான், இல்லை மிருதுவாக பேசினான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆம், நாங்கள் அதை புசிக்கவும் கூடாது, அதை தொடவும் கூடாது. ஏன் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? உன் கண்கள் திறக்கப்பட்டு விடும், நீங்கள் தேவர்கள் போல மாறிவீர்கள். மிருதுவாக பேசுகிறான். தீர்க்கதரிசி சொல்கிறார், மிருதுவா, மென்மையாக, அன்பாக பேசுவானா. ஆமென். அக்கா அன்பா பேசுறான்னா சம்திங் இஸ் ராங், கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது அன்பா பேசுறேன்னா ஏதோ ஒரு கண்ணியில் நீங்கள் விழ போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அது ஆவிக்குரிய அன்பா இருக்கணும். ஏன்னா ரெண்டு அன்பு இருக்கு. ஒன்று உலக பிரகாரமான அன்பு, மாம்சத்துக்குரிய அன்பு. இன்னொன்று தெய்வீக அன்பு. அது தெய்வீக அன்பு பரிசுத்த ஆவியினாலே நமக்குள் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் கவனிக்கணும். நம்மை எந்த அன்பு நடத்துகிறதுன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகையால் அவள் கடைசியிலாக கஞ்சா புகைப்பதில் வந்து நிற்கும். அதற்கு பிறகு இன்னும் கடுமையான டோப்பு, போதைப் பொருள் பழக்கத்திற்குள் கொண்டு சென்று விடும். பிறகு அது என்ன செய்யும்? அது அவர்களை பித்து பிடித்த நிலைமைக்கு கொண்டு சென்று விடுமா. பார்த்தீங்களா? அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாகின்றனர். பிசாசு அவர்களை பிடிக்கின்றன. புரிகின்றதா? எங்கிருந்து ஆரம்பிக்கு? போதைப் பொருள், அப்புறம் சிகரெட்டு புகைக்க வைக்கிறது, சினிமா பார்க்குற வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களின் ஊடாக கொண்டு சென்று கடைசியில் அவங்க என்னவா மாறிடுறான்? பைத்தியக்காரனா மாறிடுதான். அப்படித்தான் இந்த கல்லறைக்குள் இருந்தவனும் பைத்தியம். இன்றைக்கி அநேக பைத்தியக்காரர்கள் ஏன் காணப்படுகிறார்கள்? காரணம் அத்தனையும் அந்த பன்றிக்குள் இருந்த அதே பிசாசு தான், அந்த லேகியனுக்குள் இருந்த அதே பிசாசுகள் தான் இன்றைக்கு அநேகரை பைத்தியம் பிடித்தவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறது. எதன் மூலமாக? புகைப்பிடிப்பதன் மூலமாக, மது அருந்துவதன் மூலமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
ஆகவே பிசாசானவன் சிகரெட்டுகள் புகைப்பதில் இருக்கின்றான். அது அவனுடைய சிறிய சாதாரண மென்மையான வடிவமாகும். பார்த்தீங்களா, அவர் மென்மையான வடிவம் பாருங்க. என்னுடைய சில நண்பர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? குடிக்கவே மாட்டான், நல்ல பையன், அவனுடைய நண்பன் அப்பப்போ குடிப்பான். அப்படின்னா அவன் என்ன செய்வான், ஒரு நாள் இன்னைக்கு என் கூட கம்பெனி கொடுடா அப்படின்வான். அதெல்லாம் நான் தொடவே மாட்டேன். வாடா, நீ என்னடா நண்பன்? அல்லேலூயா. நண்பனா இப்படியா இருப்பாங்கடா? உன் நண்பன் உண்மையாகவே என்ன நேசிக்கிறையா, என் கூட கம்பெனி கொடு சொல்லுவான். ஐயோ, நான் அதை தொடவே மாட்டேன். கடைசியில் அவன் என்ன செய்வான், சம்மதிக்க வச்சுருவான். அந்த ஒரு நாள் முதல்ல நண்பனுக்கு கம்பெனி கொடுப்பான். அப்புறம் எப்போது என்ன செய்வான், கம்பெனி கொடுத்து கடைசியில் பைத்தியமாக மாறிடுவான். இப்படிலாம் நடக்கும் உலகத்தில். ரொம்ப கவனமாங்க. அதனால தான் உன் நண்பன் யார் என்று சொல்லு, அப்பொழுது நீ யார் என்று நான் சொல்வேன். உங்கள் நண்பர்களை, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. உலக நண்பர்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா போச்சுது. அல்லேலூயா. நாம அங்கே அடிமையாயிரும், அங்கே போயிடுவோம். கவனமாக இருக்கணும். கவனிங்க பிரியமானவர்களே. ஆகையால் பிசாசு புகைப்பதில் இருக்கிறான். அது அவனுடைய சிறிய சாதாரண மென்மையான வடிவமாகும். இப்பொழுது அவன் உள்ளே நாகரிக பாங்கில் முனைப்பான ஒருவன். பாருங்க, நாகரிகத்தை கொண்டு வருவதும் அவன் தானா. நல்லா உடுத்தணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நான் முடியை சுருட்டி விடணும், முடியை கத்தரிக்கணும், லிப்ஸ்டிக் பூசணும், கண்மை பூசணும், அடுத்த தலையில் சாயம் அடிக்கணும். இதெல்லாம் யாரா சொல்லுங்க ஐயா? அத்தனையும் பிசாசு. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உதட்டு சாயம் பூசுகிறது பிசாசு என்கிறார். சகோதரியே, நீ நல்ல சகோதரி தான், நீ அருமையாக பியானோ வாசிக்கிறா, ஆனால் உன்னில் ஒரு ஆவி தங்கியுள்ளதுங்கிறார். அது என்ன? நீ உதட்டுக்கு சாயம் பூசுகிறாரே, அது எசபேலுடைய ஆவிங்கிறார். நீ தலைக்கு சாயம் பூசுகிறாயே, அது எசபேலுடைய ஆவி. ஆமேன். உதட்டுக்கு சாயம் பூசினாலும் சரி, தலைக்கு சாயம் பூசினாலும் சரி, கண்ணுக்கு மை தீட்டினாலும் இதெல்லாம் அலங்கரித்தது யாருங்க? எசபேல். எசபேல் மார்க்கம் செய்தியை வாசித்து பாருங்க. அதனால இதை ஒரு விசுவாசி செய்ய மாட்டான். உதட்டுக்கும் சாயம் பூச மாட்டான், தலைக்கும் சாயம் பூச மாட்டான். அல்லேலூயா. கண்ணுக்கு மை தீட்ட மாட்டான். ஆபரணங்களினால் தன்னை என்ன செய்ய மாட்டான், அலங்கரிக்க மாட்டான். விலையேறப்பட்ட ஆடைகளினாலும் தன்னை என்ன செய்ய மாட்டான், அலங்கரிக்க மாட்டான். அல்லேலூயா. தகுதியான வஸ்திரம் தான் அவனுக்கு இருக்க வேண்டும். ஆமேன். பாருங்கள், இது எல்லாமே தீர்க்கதரிசி சொல்றாரு, இது பிசாசுங்கிற. அப்புறம் பைத்தியம் பிடிக்க வச்சிரும். ஆடை பைத்தியம், லிப்ஸ்டிக் பைத்தியம், தலைக்கு சாயம் அடிக்கிற பைத்தியம், கண்மை பைத்தியம், எல்லா விதத்திலையும் நம்ம என்ன செய்யணும், அவன் பைத்தியக்காரர்களாக மாற்றி விடுவானா. இது பிசாசனுடைய மென்மையான கிரியைகள். ஆமேன். அது அவனுடைய சிறிய சாதாரண மென்மையான வடிவமாகும். எப்பொழுது அவன் உன்னை நாகரிக பாங்கில் முனப்பான ஒருவன் என்றும் நீ அதை பிடித்துக் கொள்வாய் என்றும் அவன் கண்டறிந்து கொள்வானால், அந்த பிசாசானவன் நீ சிகரெட்டுகளை தவிர வேறு ஒன்றுமே காண விடமாட்டான். பாருங்கள், எவ்வளவு காலம் சிகரெட்டு பிடிக்கிறீர்களோ அவ்வளவு காலம் தன் பிடியில் வைத்திருந்து உங்கள் ஜீவன் அருந்து போகும்படிக்கு செய்து விடுவான். கடைசியில் எங்கே கொண்டு நிற்கா, நரகத்தில் போய் தள்ளுறதுக்கு ரெடி ஆயிடுவான். ஆமேன். பாருங்க, பிசாசு நம்ம எப்படி வழி நடத்துகிறான்னு பாருங்க. ஆனால் நாம் பின்பற்றுவதற்கு தேவனுடைய வார்த்தை இங்கு இருக்கிறது. நாம் வார்த்தையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பிசாசனுடைய ஆலோசனைகளையோ நாகரிகம் என்பது இருக்கக்கூடாது. ஆமேன். உலகம் பிசாசு என்ன சொல்கிறான், நீ என்ன தொலைதொலன்னுட்டு சுடிதார் போட்டிருக்க, என்ன லெகின்ஸு இதை போடு, எப்படி இருக்குன்னு பாரு, பட்டக்ஸ் வரைக்கும் டைட்டாக இருக்கும், அப்படியே ஒரு காற்று கூட வெளியே போகாது. அல்லேலூயா. அவன் அநேகரை என்ன செய்கிறான், லெகின்ஸ் போட வைக்கிறான். ஆனால் நீ விசுவாசி என்ன செய்யணும், ஓ பிசாசே என் கையில் கிடிச்சுன்னா கிழிச்சு எரிச்சு விடுவோம் எரிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, உங்கள் தோழி இடத்துலையும் உங்கள் நண்பர் இடத்துல இருந்து வாங்கி மெதுவாக என்ன செய்யணும், நானும் ஒரு நாள் போட்டு பார்க்கணே. ஆமேன். போட்டா பார்ப்பீங்க. நீ சொல்லணும், என் கையில் கிடச்சுன்னா என்ன செய்வேன், கிழிச்சு எரிச்சு விடுவேன்னு சொல்லி எரிச்சிருங்க. உங்கள் பிள்ளைகள் போட பெற்றோர்களே நீங்கள் அனுமதிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சொல்றார், தளர்ச்சியான உடைகளைத்தான் அணிய வேண்டுங்கிறார். ஸ்திரீகளின் புருஷர்களின் உடைய ஸ்திரீகள் தரிக்கல் ஆகாது. அது மாதிரி டிஷர்ட் பனியன் ஆண்கள் போடுவான், பனியனை போட்டுக்கிட்டு எங்கன்னாலும் சுற்றுவான். பெண்கள் பனியனை போட்டு எங்கேயாவது லாந்த முடியுமா? ஆனால் போகிறான். இந்த காலத்தில் நாகரிகம் என்னும் பெயரில் என்னது எது, பிசாசு. உங்களை ஆண்களை போல டிஷர்ட் போட்டுக்கொண்டு
பாருங்கள், பெண்கள் எவ்வளோ அருமையாக உள்ளாடை, அதனுடைய ரவிக்கை எல்லாம், சேலை எல்லாம் அணிந்து ஒரு அம்சமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை தூக்கி மாற்றா, ஒரு டிஷர்ட்டை தூக்கி மாத்திரா, ஒரு ஹை ஃபீல்ஸை ஒன்றை தூக்கி இவ்வளோ உயரத்துக்கு இப்படி மாட்டிக்கிட்டு தான் அப்புறம் போதை பார்த்தான் குதிரை மாதிரி போகிறான். மும்பையில் போய் பார்த்தீங்கன்னா குதிரை தான். நான் சில நாள் வேலைக்கு போவேன், என் பக்கத்தில் ஒரு குதிரை வரும். என்னடா குதிரை சத்தம் கேட்கணும்னு ஒதுக்கிடுவேன். அது என்ன கிராஸ் பண்ணி போவோம். உண்மையான குதிரை இல்லை, பொம்பளை குதிரை. உண்மையாக தான் இருக்கும். அவ்வளோ போட்டிருக்க ஹீல்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஹீல்ஸில் டக் டக் டக்குன்னு குதிரை ஓடுற மாதிரியே ஓடும். குதிரை ஓடுற மாதிரி இல்லைங்க, அவள் பின்னால் தொங்க விட்டுருப்பா பாருங்க, அது குதிரை வால் மாதிரியே இருக்கும். குதிரை வால் எப்படி அதை பின்னி அப்படி பெட்டி தொங்க விட்டுருப்பாங்களோ அதே போல போகும். நான் தானே எப்பா எத்தனை குதிரைகள் ஸ்டேஷனில் ட்ரெயினில் ஏறி போகுது பாரு. அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த அந்த பட்டணத்தில் இருந்து தேவன் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டான். ரொம்ப நிம்மதி. அல்லேலூயா. இது எல்லாம் பிசாசு. லெக்கின்னு உங்களை போட வச்சா அது பிசாசு, ஞாபகம் வச்சிடுங்க. இறுக்கமான ஆடைகளை உடுத்தக்கூடாதுன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. அது எல்லாமே என்னவா இருக்கிறது? பிசாசு, எசபேல் மார்க்கம். அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஜீன்ஸ் பேண்ட் ஆவே ஆகாது. அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை கிழிக்கவும் முடியாது. ஆனால் சில பேர் அங்கங்கே கிழிச்சு போட்டிருப்பான், கேட்டால் அது ஸ்டைலுங்க. அன்னைக்கு ஒருத்தன் பார்த்தா ஜீன்ஸ் போட்டிருந்தான், இந்த முட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. ஏன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணதுனால கிழிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தா அது ஃபேஷனா. இந்த முட்டை கிழிச்சு போட்டால் ஃபேஷனா. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அதை தீ வச்சு எரிச்சா கூட எரியவே எரியாது. அவ்வளோ முரட்டு துணி. தீர்க்கதரிசி சொல்கிறார், முரட்டு துணியை போட்டிங்கன்னா மருத்துவர்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு வியாதி, எல்லா வியாதியுமே வரும்னு சொல்கிறாங்க. காட்டன் துணியை தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அல்லேலூயா. அது ரொம்ப பெரிய காரியம், விட்டுருங்க. இது எல்லாமே பிசாசனுடைய கிரியைகள்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நாகரிகம் என்னும் பேரில் பிசாசு கிரியை செய்வான். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் கடைசியிலே அவன் உங்கள் ஜீவன் அருந்து போகும்படிக்கு செய்து விடுவான். ஏனெனில் தேவன் கூறுகின்ற வரையில் உங்களால் செல்ல முடியாது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆனால் நீங்கள் பிரசங்கத்திற்கு மேல் பிரசங்கம், செய்திக்கு மேல் செய்தி, அதை குறித்த ஆணித்தரத்திற்கு மேல் ஆணித்தரமான செய்தி, அதை குறித்த எச்சரிக்கைக்கு மேல் எச்சரிக்கையான செய்தியை நீங்கள் கேட்கலாம். அவன் உங்களை புறம்பாக்கி உங்கள் மனதை வேறு எதின் மேலேயோ செலுத்தி விடலாம். ஆமென். நீங்கள் என்ன செய்கிறாய், என்ன அப்புறம் அதுக்கு அடிமையாயிட்டுங்களா, என்ன செய்தி கேட்டாலும் திருந்தாது. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 வளையாதது 50 வளையாது. 5 வயசில் வளையலை அப்படின்னா 50 அது வளையாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். 5 வயசுலேருந்தே பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கலை அப்படின்னா 50 வயசில் அதை கண்டிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யும், பெற்றோர்களை போன்னு சொல்லிட்டு காதலன் கூட ஓடி போயிடும். ஆமென். அல்லேலூயா. அங்கே போய் கிறிஸ்தவ கோயில்லையா கல்யாணம் பண்ணோம்? இல்லை, கணபதி கோயிலில் போய் கல்யாணம் பண்ணோம். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி நடக்கு. அது ஒரு பைத்தியங்க, அது ஒரு பிசாசு, அது ஒரு பிசாசு. ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், சிறு வயதிலேருந்து வாலிப பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மடியிலே நெருப்பை கட்டி காப்பது போல இருக்குன்னு சொல்லுவாங்க. நெருப்பா, அதான் அந்தந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். இல்லை, என் விசுவாசி, நான் என் பிள்ளை நல்ல விசுவாசி, அதை யார் நம்ப முடியும்? நம்ம சபையில் ஒரு பிள்ளை இருந்தால் அப்படி தானே ஆகிப்போச்சு. யாரை சொல்ல? அல்லேலூயா. சமீபத்தில் மூங்கலடிக்கு என்னுடைய அண்ணாச்சி ஒருத்தர் இறந்துட்டார். 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அடக்காராணி. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாவோட தங்கச்சி மகா, அத்தை மகா, அங்கெல்லாம் ஒன்றா பணங்க பிறகு 4 மணிக்கெல்லாம் அலைஞ்சிருக்கோம். பாருங்க, கல்யாணம் ஆகி எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன் படுக்கையில் இருக்கார். ஜெபம் பண்ண பாருங்கள், அவள் பேர் என்ன? சேசு. சேசு என்றால் இயேசுன்னு பேர். ஆர்சியில் என்ன சொல்லுவாங்க? சேசுன்னு சொல்லுவாங்க, இயேசுன்னு சொல்லுவாங்க. ஒரு பையனை விரும்பினான். கடைசியில் பாருங்கள், அவன் ஒரு இந்து சகோதரன், இந்து கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. புருஷன் படுத்த படுக்கையாக இருந்தான். நான் முழங்கால் படிட்டு அருகில் இருந்து ஜெபித்து வந்தேன். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் பேரே சேசுங்க, இயேசுங்கிற பெயரை தான் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் வழி தவறி நாம் போய்விடுகிறோம். ஏனென்றால் பிசாசு அங்குதான் செயல்படுகிறான். பிசாசு நம்மை ஏதாவது ஒரு வழியிலே கொண்டு போய் விடுகிறான். நாம் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. ஆமென். கவனிங்க,
ஆகையால் உங்களை புறம்பாக்கி உங்கள் மனதை வேறு எதின் மேலேயோ செலுத்தி விடலாம். சில பேர் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் திருந்துறாங்களா? திருந்தவே மாட்டாங்க. நம்ம சபையில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. என்ன பிரசங்கம் கேட்டாலும் சரி திருந்தவே மாட்டாங்க. காரணம், அந்த பிசாசு அவர்களை என்ன செய்கிறது? ஏதோ ஒரு காரியத்தின் பேரிலே அடிமையாக்கி வைத்திருக்கிறது. அவர்கள் பிரசங்கத்தின் மேலே பிரசங்கம் கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் கடைசியில் என்ன செய்ய மாட்டாங்க? அதை மாறவே முடியாது என்ற நிலைக்கு வந்து விடுவார்கள். வேறு எதின் மேலேயோ மனதை செலுத்தி விடலாம். நீங்கள் புகழ்பெற்ற ஒருவராக இருக்கிறீர்கள் என்பதின் பேரில் கூட, அல்லது நீங்கள் அந்த பழக்கத்தை கொண்டிருக்கத்தான் வேண்டும், அல்லது அதை போன்ற ஒரு எண்ணத்தை அழித்து நீங்கள் மரித்து போகும் வரை உங்களை அதற்குள்ளாகவே வைத்திருப்பான். அல்லது அவன் உங்களை ஒரு சபைக்கு சேர்ந்து கொள்ளும்படிக்கு செய்து, நான் ஒரு நல்ல மனிதனாக இருக்க போகிறேன், நான் சபைக்கு சென்று சபையை சேர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று கூறும்படிக்கு செய்வான். பாருங்க. ஆமென். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. ஆமென். தூங்காமல் வசனத்தை கேட்கும் வரம் தாங்கப்பா. தூக்கத்தின் ஆவியை விரட்டுங்கப்பா. அல்லேலூயா. இங்கே சில தூக்கத்தின் ஆவி இருக்கு. ஆமென். இந்த பாட்டு வருதுனாலே புரிஞ்சுக்கிடுங்க, அங்கே சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் ஆகிருக்கா? ஓ, இதெல்லாம் வெளியே போயிடும். கவனமாக இருக்கணும். தூக்கம் வருதுன்னா நேராக மாடியில் போய் மொட்டை மாடியில் போய் படுத்து தூங்கிட்டேன். அல்லேலூயா. பாருங்க, நான் என்ன சொன்னேன்? நான் சபைக்கு சென்று சபையை சேர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்க, ஒரு சபையில் கொண்டு சேர்க்கறது கூட பிசாசம். ஆமென். திம்மராஜபுர சபைக்கு எங்கே போனாலும் பா, திம்மராஜபுர சபைக்கு மட்டும் நான் வரவிட மாட்டேன். புரியுதா? நீ அசம்பிளிக்குப்பா, அங்கேப்பா, இங்கேப்பா, ஸ்தாபன சபைக்குப்பா, ஆனால் எங்கே வரவிட மாட்டேன். ஏன்னா இங்கே கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம், அது அந்த கிறிஸ்து என்று அவன் சொல்லுவான். அதனால் இங்கே வரவிட மாட்டான். ஆமென். இங்கே நீங்கள் ஒரு ஆத்மாவை கூட்டு வாங்க பார்ப்போம். நேற்று கூப்பிட்டு வந்த ஆத்மா இன்னைக்கு இல்லை. 2 வாரத்துக்கு முன்னால் கூட்டிகிட்டு வந்த ஆத்மாவை காணும். அல்லேலூயா. புரியுதா? அப்போ இத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் ஐயா. அதை போய் திருடவுக்கு வராங்க பாருங்க. ஊழியக்காரங்களே திருட வராங்க. எப்படி இருக்கும்? எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆமென். பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. கவனிங்க, அதை திருடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு ஆத்மாவை கூட நீங்கள் ஆதாயப்படுத்த முடியாதுங்க. ஏன்னா 2 வாரம் கொண்டு வருவீங்க, அடுத்த வாரம் என்னாச்சு? அவர் வர்ற மாதிரி இல்லைங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொருத்த கேட்டால், ஆமாம் போன வாரம் வந்தாங்க, என்ன அடுத்த அப்புறம் எப்போது வருவாங்க போல் இருக்கு, அது முடிஞ்சுது. எங்கே ஒரு ஆத்மா நீங்கள் ஆதாயப்படுத்திட்டீங்களா? ஏதாவது ஆதாயப்படுத்திருக்கீங்களா? கொண்டு வரீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? நான் 20 வருஷமாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். வந்து என்ன பிரயோஜனம்? 20 வருஷமாக சபைக்கு வந்து என்னங்க பிரயோஜனம்? ஒரே ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவண்டை வழி நடத்தி இருக்கிறீங்களா? 350 பேருக்கு மேலாக நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த திருநெல்வேலியில் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு அந்த ஆத்மாவை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினேன். ஆனால் கடைசி வரைக்கும் இல்லை. ஏன்னா இயேசு சொன்னார், முடிவு வரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால் ஒரு ஆத்மாவை நம்ம கொண்டு வர முடியாது. ஒரு ஆத்மாவுக்காக 4ஆம் விசுவாசியாக இருக்கும்போது அந்த ஆத்மாவை சபைக்கு கொண்டு வருவதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிரதர் வாங்க, நல்லா இருக்கீங்களா? அவருக்கு டீ வாங்கி கொடுத்து, டிஃபன் வாங்கி கொடுத்து, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நாம் அவர் வாங்கி கொடுப்பாரான்னு பார்த்தா அவர் வருவாரா? இன்றைக்கி ஒரு ஆத்மாவை சபை கொண்டு வர்றதுக்கு நாம் வாங்கி கொடுக்கணும். பிரதர் வாங்க டீ சாப்பிடலாம், பிரதர் வாங்க நம்ம டிஃபன் சாப்பிடலாம், கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து என்ன செய்யணும்? சபைக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம். முடிந்தால் அவருக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். நான் அதை செய்திருக்கேன். சித்திரவேல்னு ஒருத்தர் ரயில்வேயில் வேலை பார்த்தார், ஒரு சகோதரர் சித்திரவேல். என்னுடைய எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு அடிக்கடி வந்து எனக்கு நண்பர் ஆகிட்டார். ஆனால் அவர் முழுக்க விக்கிர வழிபாட்டில் இருந்தார். அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி நான் சபைக்கு, பெந்தகோஸ்தே சபை கொண்டு வருவதற்காக ஒரு நாள் இன்னைக்கு எப்படியாவது அவரை கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லி ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து அவருடைய காலையிலே போயிட்டேன் அவர் வீட்டுக்கு. ஆமென். அவர்கிட்ட போய் சொல்லி கடைசியில் அவரை அழைத்து கொண்டு வந்தேன். இன்றைக்கு அவர் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மும்பை பட்டணத்தில். ஆமென். அல்லேலூயா. ஆத்மாவை கொண்டு வந்தால் அவருக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அந்த ஆத்மாவை தாரு ஆண்டவரே, அந்த வியாதியை சுகமாக்கணும். உபவாசம் இருந்து ஜெபித்து அவருக்கு டீ வாங்கி கொடுத்து, பன்னு வாங்கி கொடுத்து, வடை வாங்கி கொடுத்து, இட்லி வாங்கி கொடுத்து, தோசை வாங்கி கொடுத்து, கேக்கு வாங்கி கொடுத்து கொண்டு வரணும். நாம் என்ன செய்வோம்? அவர் ஏதாவது டீ வாங்கி தருவாரான்னு பார்ப்போம். அவர் ஏதாவது நமக்கு வாங்கி தருவாருன்னு பார்த்தா என்ன செய்யுங்க?
அவர் உங்கள் தலையில் மொட்டை அடிச்சுட்டு அவர் போயிடுவார். அந்த ஆத்மா நீங்கள் ஆதாயம் முடியாது. ஆமேன், அல்லேலூயா. ஆத்மா ஆதாயம் பண்ணணும்னா நம்மை தியாகம் பண்ண வேண்டும். பவுல் சொல்கிறார், எப்படியாகிலும் சிலர் ரட்சிக்கப்படுவதற்காக நான் என்னைத்தானே என்ன செய்தேன், என்னைத்தானே தியாகம் பண்ணினேங்கிறார். அப்படித்தான் நீங்கள் ஆத்மா ஆதாயம் பண்ண முடியும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டா சரிதான், புரியலைனாலும் நல்லது தான். நான் ஒரு நல்ல சபைக்கு சென்று சபையை சேர்ந்து கொள்ள போகிறேன் என்று கூறும்படிக்கு செய்வானாம். ஜாசு ஒரு நல்ல சபையில் போய் சேரப்பா, திம்மராஜபுரத்துக்கு மட்டும் வந்துடாத. ஆமேன். உங்களை அப்படியே அந்த சபைக்குள்ளாக இருக்கும்படி அவன் செய்வான் என்றால் அவன் செய்ய வேண்டியது அவ்வளவே தான். உங்களை பாருங்கள், அவன் தன் கட்டுக்குள் வைத்துள்ளான். ஏனெனில் நீங்கள் இந்த இயேசு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், முற்றிலுமாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். மற்றொன்றை உங்களுக்கு நான் காண்பிக்கட்டும். இன்று இரவு நான் பேசத்தக்கதாக போதுமான அளவுக்கு தொண்டைக்கு ஓய்வு கொடுத்து என் மனதிற்கு சற்று ஓய்வளிக்க ஒரு பிரயாணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கையில் பிற்பகல் வேளையில் ஒரு சகோதரனுடன் நான் பேசி கொண்டிருந்தேன். அவர்தான் சகோதரன் ஊட்டு. இப்பொழுது கவனிங்கள், நாம் தானிய பயிரை குடித்து வேண்டாம், அது கூட தேவையில்லை, விட்டுருங்க. ஓட்டு மேலே 56. இன்னும் கொஞ்சம். போதும். நீங்கள் ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது உங்கள் உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்தில் இதை நான் கூறவில்லை. இது சபை, இது என் கூடாரம். ஆதலால் நான் ஒரு பறவை போல சுதந்திரம் கொண்டவனாக இருக்கிறேன். பாருங்கள், இப்பொழுது இந்த காரியத்தை குறித்ததை நீங்கள் நினைவில் வைத்திருக்க நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கலாம், அவன் தன்னுடைய தசம பாகங்களை செலுத்தலாம், நேர்மை உள்ளவனாக அவன் இருக்கலாம், விதவைகளுக்கு அவன் உதவி செய்யலாம், அனாதைகளுக்கு அவன் உதவலாம், ஒரு சபை அங்கத்தினனாக அவன் இருக்கலாம். அந்த மனிதனை குறித்த ஒரு சிறு குறைபாடும் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் ஒரு காரியம் சம்பவிக்கும் போது அவன் தன்னுடைய சட்டை பாக்கெட்டுக்குள் கைவிட்டு அவனிடம் இருக்கின்ற கடைசி காசையும் எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பவனாக இருப்பான். அவன் பல்வேறு தடங்கல்களுக்கு இடையிலும் உன்னோடு கூட துணையாக அவன் இருப்பான். மற்றவர்கள் அநேகர் உன்னை புறம்பாக்கினாலும் உன்னை தாழ தள்ளினாலும் அவன் உன்னோடு இருந்து உன் தோழனாகவும் இருக்கலாம். ஆனாலும் பாருங்க, ஒரு வார்த்தை வருது, இவ்வளவு சிறப்பான காரியங்கள் அவனிடத்தில் இருக்கிறது, ஆனாலும் நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியால் அவன் நிரப்பப்படாத வரையில் அந்த மனிதன் இன்னுமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியேதான் அவன் இருக்கின்றான். ஆமென். இவ்வளவு நல்ல காரியம் இருந்தும் கூட தசமாக செலுத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒன்று, எதை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறார். புரியுதா? ஏன்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாயிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆமென். ஆகையால் அவன் தேவனுடைய அந்த மனிதன் இன்னுமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியே தான் அவன் இருக்கின்றான். அது சரியே, அது எவ்வளவு மிக முக்கியமானதாகும். அதன் காரணமாகத்தான் என்னுடைய சபையானது இதை காண வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதை குறித்து கூர்மையான அறிவு எனக்கு இருக்கிறது என்று நான் காண்பித்துக் கொள்கிறது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு கூற முயற்சிப்பது என்னவென்றால், பிசாசானவன் மிக வஞ்சனை உள்ளவன். ஆமென். பிசாசானவன் மிக வஞ்சனை உள்ளவராக இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனை போல நடந்து கொள்ளும்படிக்கு அவன் உங்களை செய்து மிகவுமாக வஞ்சித்து விடுவான். பார்த்தீங்களா? கிறிஸ்துவனை போல நடந்து கொள்ளும்படி செய்வானா. ஆனால் உண்மையாகவே நாம் கிறிஸ்துவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் அது அங்கே இருக்காது. ஆனால் பிசாசு சொல்லுவான், நீ நல்லவன், நீ நல்ல கிறிஸ்தவன் என்று சொல்லி காலம் பூரா நம்பி கடைசியில் எங்கே கொண்டு போயிடுவான்? நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். அதுக்குத்தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்குறான். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்போ தேவனுடைய ஆவி என்ன செய்கிறது? நம்மை நடத்த வேண்டும். அதுதான் முக்கியம். பிசாசனுடைய ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆகையால் அவன் மிகவுமாக பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ போனால் நடந்து கொள்ளும்படிக்கு அவன் உங்களை செய்து மிகவுமாக வஞ்சித்து விடுவான். அவன் ஏதோ ஒன்றை செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடமும் கூட அவன் கிறிஸ்துவை பாவனை செய்து காட்டுவான்.
அது இரண்டும் மிக நெருக்கமாக காணப்படும் என்று வேதாகமம் கூறுகின்றது. மத்தேயு 24:24 வசனத்தில் கூடுமானால் கள்ள கிறிஸ்துகளும், வாசிங்க மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அந்த ஆவி இருக்குமா? ஆமென். ஆனால் தீர்க்கதரிசி சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, வஞ்சிக்கப்பட முடியாதுங்கிறார். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதின் அர்த்தமே அவர்கள் வஞ்சிக்கப்பட முடியாத நபர்கள். ஆனால் அவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமென். பாருங்கள், ஆகையால் பிரியமானவர்களே, எங்கே போயிட்டோம், எங்கே போச்சுங்க, காணும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த வசனம் எங்கே போச்சு? டக்குன்னு மாற்றிடுறீங்களே. கீழே போட்டோம். ஒரு கிறிஸ்தவப்பான பாருங்க, இன்னும் அடுத்தது காணப்பட வேண்டும் வேதாங்க. நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருப்பீர்கள். கவனிங்கள், இதை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். நாம் பார்க்கையில் வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்க நீங்கள் விரும்புகிறோம். நீங்கள் எதையெல்லாம் வைத்து காண்கிறீர்களோ அதன்படியே பார்ப்போமானால் யாக்கோபை காட்டிலும் ஏசா மிக நல்லவனாக காணப்பட்டான். இப்பொழுது ஏசா தேவன் பாருங்கள், அவன் ஒரு வஞ்சகமானவன் தான், அவ்வளவுதான். அல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் நாம் கொண்டு சொல்லலாமா? நீங்கள் அவனை பார்ப்பீர்களானால் அவன் என்னவாயிருந்தான்? அவன் வம்பளப்பவனாகவும் கோல் சொல்பவனாகவும் ஒரு பெரிய பொய்யனாகவும் இருந்தான். இப்பொழுது நான் இதை தவறாக சொல்கிறேன் என்றால் தேவன் என்னை மன்னிப்பவராக. ஆனால் அவன் பொய் சொன்னான். மேலும் அவன் ஒரு ஏமாற்று பெருவழியாக இருந்தான். அவனை போன்று யாருமே இருக்கவில்லை. அவன் புள்ளியுள்ள கொப்புகளை எடுத்து அவைகளை ஆடுகளும் மாடுகளும் தண்ணீர் குடிக்க வரும்பொழுது தண்ணீரில் போட்டான். அவைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவது உண்டு. ஆடுகளும் மாடுகளும் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் புள்ளியும் வரியும் உள்ளதான குட்டிகளை போட்டது. யாக்கோபு அவைகளை தனக்காக பிரித்து கொண்டான். பார்த்தீங்களா எவ்வளவு ஞானமாக அந்த தந்திரமாக செய்கிறான். அதனால தான் அவன் எத்தன் என்று பெயர். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? எத்தன். யாக்கோபு அவைகளை தனக்காக பிரித்து கொண்டான். அவன் என்ன செய்தான்? அவன் ஏசாவின் வஸ்திரத்தை தன்மேல் உடித்து கொண்டு ஒரு ஆட்டுத்தோலை தன் மீது போட்டுக்கொண்டு அங்கே சென்று தீர்க்கதரிசியான தன்னுடைய கண்பார்வையற்ற தகப்பன் முன்பாக நின்று ஏசாவை போல பாவனை செய்தான். அது சரிதானே? அவன் ஒரு எத்தன். உண்மையாகவே அவன் அப்படித்தான் இருந்தான். ஆகவே ஏசா அந்த விதமாக நான் கூறியிருக்க கூடாது. பாருங்கள், அந்த விதமாக நான் கூற விளையவில்லை. நான் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அவன் ஒரு எந்த விதமாக இருந்தான் என்பதை நீங்கள் வேதாகமத்தில் அறிவீர்கள். ஆமென். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் சிந்தையில் சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் தேவனுடைய மகத்தான மனிதனாக இருந்தான். அவனை குறித்து தீமையாக எதையும் நான் கூற விரும்பவில்லை. ஆனால் அவன் செய்த சிறு சிறு காரியங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவன் எவ்வளவாக வஞ்சித்தான் பார்த்தீர்களா? பொய்யன். நிச்சயமாக அவன் அவ்வாறு தான் இருந்தான். பாருங்கள், யாக்கோபு அப்படித்தான் வாழ்ந்தான். மோசமாக இருந்தான். ஆனால் அவன் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தது என்ன? ஏசாவை கவனிங்கள். இன்றைக்கு இருக்கின்ற நல்ல ஒழுக்கமிக்க சபை அங்கத்தினனை போல ஏசா ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் வெளியே சென்று, அவன் ஒரு வேட்டைக்காரனாக இருந்தான். அவன் வெளியே சென்று, அவர்கள் அப்படித்தான் தங்கள் ஜீவனத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி ஸ்தாபன கிறிஸ்தவர்களை பாருங்க, ஒரு நல்ல மனிதர்கள், பிறருக்கு உதவக்கூடும் மனிதர்கள். ஆமென். எங்கேயோ வெள்ளம் வந்து விட்டால் உடனே எல்லாரும் துணிமணிகளை சேர்த்து விட்டு வாகனத்தில் இங்கிருந்து அனுப்பி வைப்பார்கள். நல்ல மனிதர்கள் தானே, எல்லா உதவியும் செய்வார்கள். அவ்வளவு நல்லவர்களாக இருந்தோம். அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஆமென். கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே, அவர்கள் அப்படித்தான் தங்கள் ஜீவனத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவன் தன் தகப்பனுடைய மந்தைகளை பராமரித்து கொண்டிருந்தான். அவனுடைய தகப்பன் கண் பார்வையற்றவனாக இருந்தான். ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி கண் பார்வையற்றவனாக இருந்து தன்னுடைய சொந்த குமாரனால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. பார்த்தீங்களா? தீர்க்கதரிசியை யார் வஞ்சித்தா? சொந்த குமாரனாகி யாக்கோபு வஞ்சிச்சிட்டான். அல்லேலூயா.
கவனிங்க, நீங்கள் அவனை ஒரு தீர்க்கதரிசியை நினைக்கலாம், அவன் அவர்தான் என்று வேதாகம் கூறுகிறது. அவன் கண் பார்வை இல்லாமல் இருந்தானா? ஏன் அவன் தன்னை சொஸ்தமாக்கி கொள்ளவில்லை? அது ஏசாவென்று வந்துள்ளவன் என்று அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்க, திரும்ப வருகிறான், அது யாக்கோபு என்று அறிந்து கொள்ளலை, ஏசா என்று அவனால் அறிந்து கொள்ள முடியாது. தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் கூறுவது கிடையாது, அவர் விரும்புவதை மாத்திரமே அவரிடம் கூறுகிறார் தேவன். சரி பாருங்கள், அப்படியே மேலே போயிடுவோம், அப்படியே போயிடுவோம் மேலே. நம்ம இதை அதோடு நிறுத்திக்கிடுவோம். பாருங்கள், நல்ல மனிதன். பாருங்கள், ஏசா தான் நல்லவனாக இருந்தான், யாக்கோபு யாராக இருந்தான்? எத்தனா இருந்தான். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அந்த பிசாசுகள் செய்கிறதை நான் பார்க்கும். யாக்கோபு விரும்பின ஒவ்வொரு காரியமும் அங்கே இருந்தது. சரி, சேஷ்டபுத்திர பாகம். பாருங்கள், யாக்கோபு என்னத்தை விரும்பினாங்க? சேஷ்டபுத்திர பாகம். என்ன வந்தாலும் சரி, எந்த விதத்திலும் அதை பெற்றுக்கொண்டாலும் சரி, அதற்காக எந்த கூட்டத்திற்கு அவன் செல்வதென்றாலும் சரி, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து அக்கறை கொண்டிருந்தான். ஆமென். அவன் வார்த்தை கேட்பதில் அக்கறை கொண்டிருந்தான். ஆனால் இந்த ஸ்தாபன கிறிஸ்தவர்களோ தங்கள் ஸ்தாபனத்தையே உயர்த்தி பேசுவார்கள், தங்கள் போதகரையே உயர்த்தி பேசுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் அதை விட்டு வெளியே என்ன செய்ய மாட்டார்கள்? வரவே மாட்டார்கள். ஆனால் இவன் எப்படியாகிலும் சேஷ்ட புத்திர பாகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேத வசனங்கள் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கு அவன் செல்லுகிறவனாக இருந்தானாம். ஆகவே வேதாகமும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, அப்படியே மேலே போவோம் சீக்கிரமா. அப்படியே போகிறோம். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். போட்டு சீக்கிரமா, இதெல்லாம் நான் எடுத்துருக்கணும். இங்கே பட்டினத்திலே ஒரு யூதன் வசித்து கொண்டிருந்தார். உங்களுக்கு அவரை தெரியுமா அல்லது இல்லையா என்று நான் அறிவேன். புற்றுநோயில் இருந்து அவர் சுகமாக்கப்பட்டார். அவர்கள் அவரை புறம்பாக்கி போட்டார்கள். அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது அவர்கள் அவரை அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே விரட்டி அங்கே வெளியே முற்றத்தில் துரத்தி விட்டார்கள். ஆகவே அவர் சென்று மெதடிஸ்ட் சபையில் சேர்ந்தார். அங்கே அவர்கள் இவரை இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருப்பதை கண்டுபிடித்த போது அவர்கள் அவரை பூஜ்யம் சீதோசனத்தில் வெளியே அனுப்பிவிட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் எந்த ஸ்தாபனத்திலையும் போய் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றேன் என்று சொன்னால் உங்களை வெறுத்து உங்களை ஒதுக்கி விடுவார்கள். சரி, இந்த ஸ்தாபனம் வேண்டாம், நான் மெதடிஸ்ட் ஸ்தாபனத்துக்கு போகிறேன் என்று அங்கே போனால் அங்கே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள். ஆனால் அவர்களும் என்ன செய்வார்கள்? உங்களை புறம்பாக்கி விடுவார்கள். ஆமென். பாருங்க, பைபிளில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? யோவானில் குருடனாக இருந்த ஒரு மனுஷனுக்கு பார்வை கிடைச்சது இல்லையா? அப்போ பார்வை கிடைக்கும்போது எல்லாரும் அவனை புறம்பாக்கிட்டாங்க. இயேசு அவனிடத்திலிருந்து இருக்கிறார். எல்லாரும் உன்னை புறம்பாக்கி விட்டார்களோ, நான் உன்னை புறம்பாக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம போகலாம். ஆகையால் பிரியமானவர்களே, அங்கே அவருக்கு ஒரு படுக்கை போட்டார்கள். நீங்கள் சகோதரன் இவான்ஸ் அவர்களை நினைவு கூற வேண்டும் என்று அவரை அங்கே வெளியே வைத்து அங்கே ஒரு நீர் இருக்கும் இயந்திரத்தை வைத்து இயேசுவின் நாமத்தில் மறுபடியுமாக ஞானஸ்நானம் பெறும்படிக்கு போதுமான அளவு தண்ணீர் அங்கே இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்படியே மேலே போகலாம். சரி, கொஞ்சம் கீழே போதும். 69. இப்பொழுது இந்த தீய ஆவிகள் தெரியுதுனா, இந்த தீய ஆவிகள் கொஞ்சம் கீழே எடுங்க பார்க்கலாம், அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, போதும். அடுத்தது தான். இப்பொழுது இந்த தீய ஆவிகள் மக்களை வஞ்சிக்கின்றது. பன்றிகளுக்குள் இருந்த இந்த ஆவிகள் சாகவில்லை. இன்றைக்கு அநேக சபையில் உள்ள மக்களை என்ன செய்கிறதுங்க? வஞ்சிக்கிறது. கவனமாக இருக்கணும். அந்த ஆவிகள் பல மடங்குகள் மிக பக்தி உள்ளவைகள். பாருங்க, அந்த ஆவிகளுக்கு என்ன இருக்கு? பக்தி இருக்கிறது. அடுத்து, இப்பொழுது நீங்கள் என்ன தேவ பக்தியா என்று கேட்கலாம். ஆமையா, வேத வசனங்கள் வேதாகமம் கூட அவ்வாறே போதிக்கின்றதே. நிச்சயமாக அவ்வாறு போதிக்கின்றது. ஏன்னா அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்? தேவ பக்தியின் வேஷம் தான் அங்கே இருக்கும். அப்போ அதில் 2:38 எடுத்து கொடுத்து பாருங்க, அவர்களுக்கு தேவ பக்தி என்ன ஆகணும்? உங்களை விரட்டி விட்டுருவாங்க. ஓ, இந்த ஆவி சரியில்லைன்னு கண்டுபிடிங்க.
ஆமென். தேவபக்தியின் வேஷம்லாம் நீங்கள் பார்த்து பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்கள், இயேசு பரிசுத்த ஆசாரியர்களாக இருந்த ஒரு கூட்டம் மனிதரிடம் வந்தார். அவர்கள் நியாயப்பிரமாணங்களை ஒவ்வொரு எழுத்தின்படியையும் கை கொண்டார். அவர்கள் மிக மிக பக்தி உள்ளவர்களாக இருந்தனர். இயேசு யோவான் அவர்களை விரியன் பாம்பு குட்டிகளே பாருங்கள், யோவான் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகைகாட்டினவர் யார் என்று அழைத்தார். இயேசு அவர்களை கண்டபோது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பாருங்கள், பக்தி உள்ளவர்கள். ஆமென். ஆனால் நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று கூறினார். தேவன் தாமே அதை கூறிக்கொண்டிருந்தார். அவர்களால் எவ்வளவு பயபக்தியாக இருக்க முடியுமோ அவ்வளவாக இருந்தனர். நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், இன்னைக்கு சாபன கிறிஸ்தவர்கள் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. ஆமென். நம்ம ஆட்கள் உபவாசம் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க லெந்து நாட்கள் சொல்லி 40 நாள் என்ன செய்வாங்க? உபவாசம் இருப்பாங்க. தேவபக்தியின் வேஷம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் மிக கவனமாக இருக்கலாம். பிசாசு அவர்களை அப்படி செய்ய வைக்கிறானா? நினைவில் கொள்ளுங்கள், பிசாசு அவருடைய மனிதனை எடுக்கும்போது அவருடைய ஆவியையும் எடுப்பதில்லை. தேவன் தம்முடைய மனிதனை எடுக்கிறார், ஆனால் தம்முடைய ஆவியை ஒருபோதும் எடுப்பதில்லை. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய ஆவியை பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். உங்கள் மூலமாக ஜீவிக்கின்றார். ஜீவிக்க உங்களுக்கு வல்லமையும் தருகின்றார். ஆனால் உங்களுடைய ஆவியானது சென்று கொண்டே இருக்கும்போது உங்களுடைய ஆவி தேவனோடு தொடர்ந்து தங்கி இருக்கின்றது. ஆனால் உங்கள் மீது இருந்த பரிசுத்த ஆவி வேறொரு மீது வருகையில் வேறொருவர் மீது எலியாவின் மேல் இருந்த இந்த ஆவியானது எலிஷாவின் மேல் வந்தது. ஆமென். ஆவியின் இரட்டிப்பான பாகம் 700 வருடங்கள் கழித்து அல்லது சுமார் 800 வருடங்கள் கழித்து அது யோவான் ஸ்நானகன் மேல் வந்தது. அவனை எலியாவை கவனிங்கள். எலியா எப்படி இருந்தான் என்று பாருங்கள். பெரிய வயதான, முழுவதும் மயிரை கொண்டவனாக, முகம் முழுவதுமாக தாடியுடனே ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டிருந்தவனாக, சுருளான புழு போன்று முழுவதுமாக மயிர் நிறைந்தவனாக காணப்பட்டான். அதன் மத்தியில் அவன் முகம் காணப்பட்டது. அந்த தோல் துண்டை சுற்றினவனாக பலமாய் மிதித்து நடந்து சென்று கொண்டிருந்தார். ஆமென். கவனிங்க, அப்படியே போட்டு மேலே அது கடைசியாக நாம் சொல்லலாம் பிரியமானவர்களே. ஆகையால் இந்த ஆவிகளானது எப்படி நடந்து கொள்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இப்பொழுது நீ கவனிக்க வேண்டும். கொஞ்சம் கீழே லைட்டா 73 வாங்க. 73. இப்பொழுது யோவானின் மீது இருந்த எலியாவின் ஆவி யோவானை எலியாவை போன்றே நடந்து கொள்ளும்படிக்கு செய்யுமானால், உங்கள் மீது இருக்கும் தேவனுடைய ஆவி இயேசுவை போலவே நடந்து கொள்ள செய்யும். ஆமென். பாருங்க, எலியாவுக்குள் இருந்த ஆவி எலிஷாவுக்குள் வந்த பொழுது எலியா என்ன செய்தானோ அதையே எலிசா செய்தான். அதே போன்று இயேசு என்ன செய்தாரோ இயேசுவின் ஆவியை பெற்றவர்களும் அதையே செய்வார்கள். புரிகிறதா? இயேசுனுடைய கிரியைகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இராது. எலியாவுடைய கிரியைகளுக்கும் எலிஷாவுடைய கிரியைகளுக்கும் வித்தியாசம் இல்லை. அதே போன்ற ஒரு காரியம்தான் நீங்கள் நடந்து கொள்ளும்படிக்கு செய்யும். இப்பொழுது அங்கேதான் நீங்கள் பரிசுத்தாவியை காண முடியும். பாருங்க, பரிசுத்தாவி எங்க? அந்நிய பாஷையில் பேச துள்ளுறதோ, நடனம் ஆடுறதோ, உருள்றதோ, கத்துறதோ அதுவல்ல. பரிசுத்தாவி என்றால் இயேசுவை போலவே நம்மை காண செய்யுமா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான். பாருங்க, எலியா செய்த அற்புதங்களை காட்டிலும் எலிசா செய்த அற்புதங்கள் என்ன? அதிகம், இரட்டிப்பான ஆவி. ஆகையால் அங்கேதான் நீங்கள் பரிசுத்த ஆவியை காண முடியும். பரிசுத்த ஆவி அதைத்தான் செய்கின்றது. அது உங்களை சாந்தமுள்ளவர்களாக செய்கிறது. பார்த்தீங்களா? தாழ்மை உள்ளவர்களாக செய்கிறது. பரிசுத்த ஆவி நம்ம என்ன செய்கிறதுங்க? சாந்தம் உள்ளவர்களாக. அடுத்தது தாழ்மை உள்ளவர்களாக செய்கிறது, மன்னிக்கிறவர்களாக செய்கிறது. என்ன செய்கிறதுங்க? மனுஷன் தவறு செய்கிறவங்க, எல்லா மனுஷனும் தவறு செய்வான் இல்லையா? ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே கிடையாது. மனுஷர்களாகி நாம் ஒவ்வொருவரும் தவறு செய்தோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம தவறை சுட்டி காட்டும் போது நாம் இருதயத்தை கடினப்படுத்தி விடக்கூடாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து நம்மை கண்டித்து உணர்த்தும் பொழுது நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கசப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது, வைராக்கியங்களை வெடித்துக் கொள்ளக்கூடாது. அது பிசாசு நம்ம எங்கேயோ கொண்டு போய்விடும். புரிகிறதா?
ஆவியானவர் உணர்த்தும் பொழுது உடனடியாக அதை சரி செய்யுங்கள். நீங்கள் கோபப்பட்டால் நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. பரிசுத்த ஆவி உணர்த்தும் பொழுது நாம் என்ன செய்யணும்? நாம் தவறு செய்கிறவர்கள் தான், ஆனால் தேவனோ மன்னிக்கிறவராக இருந்தது போல, உங்கள் பிதா உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொன்னார். அதனால் அந்த தவறை உணரும் பொழுது நாம் அதை மன்னித்து விட வேண்டும். திரும்பவும் அந்த கசப்பை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. கசப்பான எந்த வேரும் உங்களில் காணப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள்னு பவுல் எழுதுகிறார். ஆமேன். ஆகையால் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி நம்மை சாந்த குணமுள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, மன்னிக்கிறவர்களாக செய்கிறது. ஒரு கூட்டம் தேவதூதர்களை அழைக்க உனக்கு வல்லமை இருந்து உன் முகத்தில் தாடி இருந்தால் அவர்களால் அதை பிடுங்கி உன் முகத்தில் துப்ப முடியுமா? உன் முகத்தில் துப்பிக் கொண்டிருக்கிற மக்களுடைய அன்பிற்காக அதை நீ செய்வாயா? உன்னால் அதை செய்ய முடியுமா? யாரோ ஒருவன் உன்னிடத்தில் ஏய் நீ ஒரு மாய்மாலக்காரன் என்று கூறி உன்னுடைய கன்னத்தில் அறைந்தால் அவனுடைய மன்னிப்பிற்காக உன்னால் ஜெபிக்க முடியுமா? புரியுதா? யாராவது உன் முகத்தில் துப்பி ஒரு அறைந்து நீ ஒரு மாய்மாலக்காரன் என்று சொன்னால் நம்மால் அவன் மனம் திரும்புவதற்கு, மன்னிக்கப்படுவதற்கு நாம் ஜெபிக்க முடியுமா? முடியுமாங்க? மோசே ஜெபித்தாரே. இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக தேவன் கோபத்தோடு இறங்கி வருகிறார். மோசே சொல்லுகிறான், இதற்காகவே இந்த ஜனங்களை அழைத்து வந்தீர், நீர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். மோசேயினுடைய ஜெபத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்பட்டார். அந்த தீங்கு அவர் செய்யலை. அல்லேலூயா. அதுதான் காரியம். இன்றைக்கு அதுதான் காரியம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது. ஜெபம் தான் தேவை. யாராவது தவறு செய்தாங்கன்னா அதை திருந்தலுக்காக ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும்? தாங்கி ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இப்பொழுது நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாயா அல்லது இல்லையா என்பதை நீ இதன் மூலமாக பரிசோதித்து பார்த்து கொள்ளலாம். என் நாமத்தினாலே நீங்கள் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினால் பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால், பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நீங்கள் அவர்களுக்கு சமானமாய் நிற்பீர்களா? சந்தோஷப்பட்டு கழியுங்கள். உங்களுக்கு முன்பிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அல்லேலூயா. நம்முடைய நேரம் கடந்து போய்விட்டது பிரியமானவர்களே. நான் முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்படியே கொண்டு போகலாம். ஆகையால் அந்த நாளில் பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் அப்படியே நம்ம கீழே போகலாம். கொஞ்சம் கட் பண்ணியிருக்கணும், டைம் இல்லை. போட்டு மேலே அப்படியே நேரம் போட்டோம். கடைசியான பாயிண்டில் வந்து நாம் முடிக்க போகிறோம். பாருங்கள், அருமையான காரியம். ஒரு கிறிஸ்தவனாக என்னால் இருக்கவே முடியாது என்றேன். ஆனால் ஒன்றை உங்களுக்கு கூறட்டும். அங்கே ஓகிய தெருவில் அந்த இரவில் ஆவியானவர் எனக்குள் வந்தபோது, பாருங்கள், தீர்க்கதரிசி அங்கே என்ன சொல்கிறார்? கொஞ்சம் கீழே இறங்கட்டும். அதில் ஒரு பாயிண்ட் அவருடைய தன்னுடைய காரியத்தை சொல்கிறார். கீழே வரட்டும். 79 அப்படி வரட்டும். ஆயிரட்டும். எனக்கு 12 வயது தான். நான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாருங்கிறத கொஞ்சம் சொல்வார். 78 சரி. இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே வரட்டும். 77 சரி. என்னை கிழிந்த கந்தை கீற்றுக்கொட்டை என்று அவர்கள் அழைப்பார்கள். ஏனெனில் நான் கெண்டைக்கையை சார்ந்தவன் என்பது உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஆடைகள் மிக மோசமாக இருக்கும். இப்பொழுது இருக்கிற தலை முழு அளவிற்கு முகம் முழுவதுமாக தொங்கிக் கொண்டிருக்கும். என் முடியை அவர்கள் பரியாசம் செய்வார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மிக மோசமான வேலையாக அது எனக்கு இருந்தது. அவர்கள் என்னை அடிப்பார்கள், கன்னத்தில் அறைவார்கள். எப்பொழுதாவது யாராவது ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால் அவர் சுற்றி சுற்றி நடந்து என்னை கண்டு இறுக பிடித்து கன்னத்தில் அறைவார்கள். அப்பொழுது ஒரு சண்டை நடக்கும். எங்களுக்கு அடி விழும், நாங்களும் அடி கொடுப்போம். நான் கத்தி சண்டைகள் மற்ற எல்லா சண்டைகளையும் போட்டிருக்கிறேன். யாருங்க தீர்க்கதரிசி என்ன சண்டை போட்டிருக்காரா? கத்தி சண்டையெல்லாம் போட்டு எவனாவது மூக்கு குத்திருப்பாருன்னு நினைக்க. நானும் 60 சண்டை போட்டிருக்கேன் பாம்பேல. ஆமேன். அல்லேலூயா. அது ஒரு காலத்தில் தான் ஆண்டவர் பார்த்தார், அந்த பட்டயத்தை உரையில் போடு,
இந்த பட்டயத்தை கையில் தூக்குன்னு பேதர்கிட்ட சொன்னார் இல்லையா, அதே போல் அப்படிப்பட்ட முரட்டு மனிதர்களை தான் ஆண்டவர் பிடிக்கிறாருங்க. அல்லேலூயா. நாம் யாரும் நீதிமான் கிடையாது. சொல்லப்போனால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் யார் தெரியுமா? விசுவாசிகளோட மோசமானவன். உங்கள் ஒவ்வொருவரை விட மோசமானவன் யார்? நான் தானே அவர் தைரியமாக சொல்கிறார். தன்னை அவர் ஒத்துக்க மாட்டேங்காரு. அது நீங்கள் தான். அல்லேலூயா. அது நான் சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதனால் நான் உங்களை விட மோசமானவனாக அடி பிடி சண்டை கையெல்லாம் ஒடிச்சிக்கிட்டேன். ஒரு தடவை அடித்து கடைசியில் இந்த இடத்துல எலும்பு உடஞ்சி போச்சு. இவ்வளோ பெரிய கெட்டு போட்டோம். இங்கேருந்து போனால் ஜிஹெச்சில் இவ்வளோ பெரிய கெட்டு போட்டான். இந்த கெட்டோடு வந்தேன். என் சித்தி வீட்டுக்கு போனேன். இந்த கெட்டை பார்த்த உடனே எனக்கே கஷ்டமாக இருந்து. உடனே பார்த்தா எதிரி கொஞ்சம் எக்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தான். உடனே பார்த்தா சித்தி கயிறை கத்தி எடுங்க, இந்த கெட்ட முதல்ல தூர போடுங்க அப்படின்னு. அவ்வளோ வைராக்கியம். சுகமாக்குறது வரைக்கும் இல்லை, இவ்வளோ பெரிய கெட்டு போட்டு என்ன அசிங்கப்படுத்தினாங்க. கெட்டி தூர எடுங்க. நான் ஏதோ சின்ன கெட்டு போடுவான்னு பார்த்தா இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டான். சட்டை கலத்துனான். நான் அப்பவே பயந்துட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். சட்டையை கலத்துங்க. என்ன சட்டையை கலத்துனேன். கப்படா நிற்கலோ கப்படா எடுத்தாச்சு. பார்த்தா இங்கேருந்து கெட்டு இங்கே வரைக்கும் கெட்டு போட்டு போன்ட்டான். சட்டை கூட போட முடியாது. நான் தனியால் எப்படி போவேன்? அப்படியே அரைகுறையாக போட்டு மூடிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேங்க. கேவலமாக போச்சு. அப்புறம் எங்கள் சித்தியை பார்த்தேன். கத்தி எடுத்துட்டாங்க. இங்கேருந்து அவ்வளோத்தையும் தூரடுங்க. வந்துட்டு தென்னை மரக்குடி மட்டும் எண்ணெய் மட்டும் வாங்கி அதில் கையில் போட்டோம். அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் பிள்ளைகளும் கூட பிறக்கலன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆன பிறவும் அந்த புத்தி என்னை விட்டு போகலை. அல்லேலூயா. அடி பிடி சண்டை. அல்லேலூயா. பாருங்கள், இந்த கை ஒடிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அவ்வளோ வைராக்கியம் எங்களுக்கு இருந்தது. பாருங்கள், அதை வெட்டி தூர போடுங்க அப்படின்னு சொல்லி. ஓ, அப்படிப்பட்டவன் தான் இங்கே தீர்க்கதரிசி பிரணாமம் கத்தி சண்டை போட்டிருக்காரு. அவன் பார்த்தீங்களா, நாங்களும் அடி கொடுப்போம். நான் கத்தி சண்டைகள் மற்ற எல்லா சண்டைகளையும் போட்டிருக்கிறேன். நான் எழுந்திருக்க கூட முடியாத அளவிற்கு என்னை அடித்து நொறுக்கிய 4 அல்லது 5 பன்களை சுட்டு தள்ள. ஆமேன். அவரை அடித்து கீழே போட்டு அவரால் எழுந்திருக்கவே முடியல. 4-5 பேர் தீர்க்கதரிசி அடித்து போட்டாங்க. பார்த்துட்டார், ஒரு துப்பாக்கியை கையில் எடுத்துட்டார். ஆமேன். நான் எழுந்திருக்க கூட முடியாத அளவிற்கு என்னை அடித்து நொறுக்கிய 4 அல்லது 5 பையன்களை சுட்டு தள்ள ஒரு வின்செஸ்டர் ரக துப்பாக்கியை எடுத்து சென்று முயற்சி செய்திருக்கிறேன். ஆமேன். தேவன் என்னை தடுத்துராவிட்டால் ஒவ்வொரு பையனையும் சுட்டு கொன்றிருப்பேன். ஆமேன். எப்படிப்பட்ட முரட்டு ஆளாக இருக்கார் பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசின்னு நம்ம பார்க்குறோம். ஓ, அவருடைய மறுபக்கத்தை பாருங்க, பயங்கரமானவர். ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்க, தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர். அல்லேலூயா. ஓ, நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான். ஆனால் இன்னும் அந்த பழைய வாழ்க்கை, முரட்டு வாழ்க்கைகளை நாம் போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த வழிநடத்திலே நாம் வாழ வேண்டும். ஆகையால் பாருங்கள், கீழே இருந்த தோட்டாக்களை எடுத்து துப்பாக்கியினுள் போட்டேன். சுடுவதற்கு சிறந்த தோட்டாக்களை அவை இருந்தன. ஒரு கால் 5 மனிதரை அல்லது 5 பையன்களை கொன்ற கொலைக்காரனாக நான் இருந்திருப்பேன். எனக்கு 12 வயது தான் இருந்திருக்கும். எத்தனை வயசுலங்க? உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளெல்லாம், சின்ன பையன் 18 வயசு கூட ஆகாதவெல்லாம் முரட்டானா இருக்கானா? பிசாசு அவனை அப்படி செய்ய இல்லை. எங்கேருந்து பிசாசு? பன்றிக்குள்ளே இருந்தது வெளியே வந்துட்டு பாருங்க. ஆமேன். தீர்க்கதரிசியும் அப்படி தான் பிடிச்சிருக்கு. 12 வயசுலேயே துப்பாக்கியை தூக்கிட்டு நிற்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் பார்த்தீங்களா? அவருக்கு 12 வயசு தான் இருக்குமா. ஆனால் கடும் கோபக்காரனாக இருந்தேன். கோபத்திலே மிஞ்சின கோபக்காரன். ஆகவே அந்த ஆசிரியை என்னிடம், பிள்ளை, இந்த மெல்லிய கயிற்றை எடுத்துக்கொள். உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நின்று இந்த கயிற்றில் 9 முடிச்சுகளை போடு. அப்படி செய்த பிறகு அந்த கயிற்றை என்னிடம் கொண்டு வா. உன் கோபம் அடங்கி விடுவது நிச்சயம் என்றார்கள். பாருங்க, ஒரு ஆசிரியை பயிற்சி கொடுக்குறாங்க. என்ன பயிற்சி? ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு அதில் என்ன செய், 9 முடிச்சுகளை போடணுமா. கோபம் வரும்போது அந்த முடிச்சுகளை போட்டுட்டு என்கிட்ட கொண்டு வாங்குறாங்க. கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? பயிற்சி. ஆகையால் நான் திருமதி வேலன், நீங்கள் மிக அருமையானவர்கள், நான் அவ்வாறு செய்ய முயற்சி செய்ய போகிறேன் என்றேன். நான் திருமதி வேலன் என்று கூறிக்கொண்டிருந்தேன். நான் கவனிக்கணும். ஆகவே அந்த கயிற்றை என் பாக்கெட்டில் வைத்து கொண்டேன். நான் வெளியே புறப்பட்டு சென்று 5 நிமிடங்கள் கூட கடக்காத நிலையில் ஒருவன் என் மீது விழுந்து அடித்தான். இதை சொல்லி 5 நிமிஷம் தான் ஆச்சு. தான் கயிறு எங்கே இருக்குது? பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது. 5 நிமிஷத்தில் ஒருத்தன் வந்து அவனை அடிச்சிட்டான். அவர் அடிச்சிட்டான். ஆகவே அந்த கயிற்றை என் பாக்கெட்டுகள் வைத்துக்கொண்டே நான் வெளியே புறப்பட்டு சென்று 5 நிமிடங்கள் கூட கடக்காத நிலையில் ஒருவன் என் மீது விழுந்து அடித்தான்.
அப்பொழுது நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். உங்களுக்கு தெரியுமா, நான் கீழே குனிந்து என் கயிற்றை எடுத்தேன், ஒரு முடிச்சு போட்டேன், அந்த கயிற்றை கீழே எரிந்து சென்று விட்டேன். பாருங்கள், என்னால் அதை செய்ய முடியவில்லை. ஆமான், அல்லேலூயா. கோபம் வந்த உடனே என்ன செய்கிறாரு, அடியை வாங்கிட்டு கயிற்று எடுத்து ஒரு முடிச்சு போட்டு கயிற்றையே துற போட்டு போப்பா கயிறு நீனும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாக என்னால் இருக்கவே முடியாது என்றேன். ஓ, நம்மால் கிறிஸ்தவனாக வாழவே முடியாது. அதைத்தான் அவர் கூறினார். ஆனால் ஒன்றை உங்களுக்கு கூறட்டும், அங்கே ஓகிய தெருவில் அந்த இரவில் ஆவியானவர் எனக்குள் வந்தபோது, ஆமென், என் கோப சுபாவத்தை நீக்கினது. நம்முடைய கோபம், வைராக்கியம், பிடிவாதம், மனக்கசப்பு எல்லாவற்றையும் நீக்குவது பரிசுத்த ஆவியானவரே. இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. நாம் மீண்டும் அதே நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள இருப்போமானால் பிசாசு நம்மை முழுவதுமாக ஆட்கொண்டு விடும். அதற்கு இடம் கொடுத்து விட வேண்டாம் பிரியமான தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. என் கோப சுபாவத்தை நீக்கினது, அன்றோடு அது ஒழிந்தது. நான் என்னால் அதை செய்ய முடியாது, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது, ஏனென்றால் என்னால் அதை மேற்கொள்ள முடியாது. அது எனக்குள்ளாக பிறந்திருக்கின்ற ஒன்று. பையனே, என் அப்பா முரட்டுத்தனமானவர், சாராயங்காட்சி விற்கக்கூடியவர். பாதி இந்தியரான என் தாயும் கூட மதுவை கடைசி துளிவரை விடாமல் குடிக்கும் குடியாரனிடம் சண்டை போடும் அளவிற்கு கோப சுபாவம் கொண்டவர்களாயிற்று. அப்படி இருக்க நானா, என்னிடம் சண்டைக்கு வருபவர்கள் கடும் உதை வாங்குவார்களே, அவ்வளவுதான். அவர்களை அடிக்க ஒரு ஏணியின் மீது ஏறி செல்ல வேண்டி இருந்தாலும் கூட நிச்சயமாக நான் ஏறி சென்று அடிப்பேனே என்றேன். ஆனால் இப்பொழுதோ, நீங்கள் என்னை வெளியே தரதரவென்று முரட்டுத்தனமாக இழுத்து சென்று என்னை அடித்து போடுங்கள். ஆமென். நான் இல்லை, நான் இங்கே எதை கூற முயன்று கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒன்று சம்பவித்தது. அந்த பழைய வலிமை, அந்த பழைய வில்லியம் பிரன்காம் மரித்து விட்டார். ஒருவர் உள்ளே வந்து விட்டார். ஆகவே அது என் விரோதிக்காக நான் வருத்தப்பட்டு மனமிறங்க செய்கிறது. யாராவது எனக்கு ஏதாவது ஒரு பொல்லாங்கு செய்தால் நான் அவர்களுக்கு எதிராக ஜெபம் செய்வதில்லை, நான் அவர்களுக்காக ஜெபிப்பேன். இது சம்பவிப்பதற்கு முன்னர் நான் அன்றொரு இரவு நியூ இங்கிலாந்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த சோதனை எனக்கு அளித்தார். அவர் எனக்கு வல்லமை அளித்து அந்த மக்களை நோக்கி, நீ என்ன கூற விரும்புகிறாயோ அதை அப்படியே பேசு என்று கூறினார். அவர்கள் நடந்து கொண்ட விதமானது, நான் அங்கே பார்த்து நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று கூறினேன். சரியாக நான் அவ்விதமாகத்தான் கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆமென். ஒரு சோதனை வந்ததுங்க. அந்த சோதனை நேரத்தில் அவரை நிந்தித்த ஜனங்களை பார்த்து, நீ என்ன வேண்டுமானாலும் செய்ய என்று சொல்வதே, அவர் என்ன செய்தாரா, அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னாராம். பாருங்கள், தேவன் அப்படிப்பட்ட சோதனையை நமக்கும் தருவார். நமக்கு சில நேரம் கோபத்தை உண்டாக்குற அளவுக்கு சில பேர் நடந்து கொள்வார்கள். நமக்கு என்ன செய்கிறோம், கோபத்தின் உச்சிக்கே போய் விடுகிறோம். ஓ தேவ பிள்ளைகளே, அதுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. உங்கள் விரோதியை மன்னியுங்கள். உங்கள் பாவம் நிறைந்தவர்களாக செய்கிறவர்களை இந்த ஆவிகள் தாம். அந்த ஆவிகளை கவனியுங்கள். இங்கே ஒருவன் வருகின்றான். பாருங்கள், இன்னொரு 5 நிமிடம் நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு நேரம் அந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஆகவே அவன் அங்கே கல்லறையில் இருந்தான். யாராவது ஒருவர் அவ்வழியாக வந்தபோது இவன் வெளியே ஓடி சென்று அவர்களை தாக்கி மேற்கொண்டு விடுவான் என்று வேதாகமம் கூறுகின்றது. அவன் மிகவும் கொடியவனாக இருந்தபடியினால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. ஆனால் ஒரு நாளிலே மிக அதிக வல்லமை பொருந்திய ஒன்று அந்த வழியாக நடந்து சென்றது. அவன் லேகியோனாகிய அந்த அநேகமாக வெறுப்பு, மனக்குரோதம், பகைமை, பிசாசு போன்றவற்றால் பிடிக்கப்பட்டு அவன் அங்கே நடந்து கொண்டிருந்தான். அவன் பெரிய ஆளாக இருந்தான். அவர்கள் அங்கே சென்று ஒரு படையாக சென்று அவனை சங்கிலிகளினால் கட்டுவார்கள். அவனோ அந்த சங்கிலிகளை முறித்து போடுவான். அந்த பிசாசு அவனுக்குள்ளாக இருந்தது. அங்கே அவன் இருந்தான். 2000 பிசாசுகள் லேகியோன் அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் இங்கே ஜெபர்சனில் போற்றுதலுக்குரிய நட்சத்திரமாக இருந்திருப்பான் நிச்சயமாக. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், 200 பவுண்டுகள் எடை கொண்டு அதே நேரத்தில் ஒரு துளி கூட மனிதனாக இராத மனிதரை நான் கண்டிருக்கிறேன். அது மனித தன்மை அல்ல, அது மிருகத்தன்மை. மனிதர்களை இன்றைக்கு மிருகமாக அந்த ஆவிகள் மாற்றுகிறது. ஆனால் அங்கே மெலிந்த தோல் சரிந்த ஒரு ஆள் ஒரு நாளிலே அந்த சாலையிலே வந்து கொண்டிருந்தார். தேகம் சிறிது வளைந்தவராக காணப்பட்டார். விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவருக்கு 30 வயது தான், ஆனால் 50 வயது போல் காணப்பட்டார். ஆமென் என்று வேதம் கூறுகிறது. நான் அந்த சாலையில் நடந்து வந்து
கொண்டிருந்தார். ஆகவே அவர் அந்த சிறிய ஆளை பிடித்து சுழற்றி சுழற்றி வீசி அடிப்பேன் என்று எண்ணி அவரை நோக்கி ஓடி வந்தானாம். ஆமென். ஆனால் என்ன அந்த ஒன்றை அவன் சந்தித்த போது அவருடைய பாதத்தில் விழுந்தான். ஆமென். அவனை அந்த பிசாசுகள் பிடித்திருந்தன. இப்பொழுது கவனிங்கள், அந்த நாளிலே அவன் பிசாசினால் மிகவும் பிடிக்கப்பட்டிருந்தான். இதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பிசாசு அவன் நாவை உபயோகித்து பேசும் அளவிற்கு அந்த மனிதன் பிசாசிற்கு முழுவதுமாக எதிர்ப்பின்றி இணங்கி போயிருந்தான். பாருங்க, பிசாசு பாவம் என்பதில் ஆரம்பித்து அவனை இப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். நடந்தது என்ன? தேவன் உங்கள் நாவை உபயோகித்து பேசத்தக்கதாக நீங்கள் உங்களை தாமே முழுவதுமாக தேவனிடம் இணங்கி கீழ்ப்படிந்திருக்கலாமே. அது சரியே. அதைத்தான் நான் வலியுறுத்தி கூறுகிறேன். நான் ஒரு கால் பிரசங்கம் செய்து அது அர்த்தமுள்ளதாக இருக்குமானால் நான் என்னை தேவனிடம் இணங்க செய்தால் தான், வில்லியன் பிரணாமை அகற்றிவிட்டு கிறிஸ்து தலைமை எடுத்து பேச ஆரம்பித்ததால் தான், ஆமென், அவர் பாஷையில் நாம் பேச முடியும். நம்மை மாற்றி தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆமென். அந்த தீய ஆவி அவனை மிகவும் அதிகமாக பிடித்திருந்தது. ஏனென்றால் அந்த ஆவியானது அவனை மிக தங்களுடைய நேரமானது வந்து விட்டதென்றது அறிந்து பிசாசுகள் அறிந்திருந்தன. ஏனெனில் அவை அன்பை சந்தித்தன. ஆமென். ஆகவே அவைகள் அவனை சற்று தொல்லைக்குள்ளாகுவோம் என்றன. அப்பொழுது அந்த எல்லா பிசாசுகளும் என்ன சம்பவித்தது பாருங்கள். அவன் நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த சிறிய மெலிந்த சரீரத்தில் ஒரு சிறிய மெலிந்து காணப்படுகிற ஆளை போன்ற நீர் வர வேண்டும். நீர் ஏன் இவ்விதமாக வருகின்றீர் என்றார். மேலும் நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர்தாம் இஸ்ரவேலின் பரிசுத்தராயிற்றே. அப்படியானால் ஆமென், வருங்காலத்தில் பிசாசுகளுக்கு வேதனை அளிக்கப்பட போகின்ற ஒரு தருணம் உள்ளதென்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் இந்த பிசாசுகள் அறிக்கையிடுவதை சற்று கவனிங்கள். அந்த காலம் வருமுன்னே நீங்கள் என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர். ஒரு காலம் வருகிறது, பிசாசுடைய ஆவிகள் எல்லாம் என்ன செய்யும்? எரிந்து அழிந்து போகக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது. ஆமென். அதற்கு முன்பாக நீர் அந்த காலம் வருவதற்கு முன்பே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ? சாசுக்கு ஒரு காலம் இருக்குங்க, அது வேதனைப்படுகிற. இன்றைக்கு நம்மை அதை வேதனைப்படுத்தலாம். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அதைகளை என்ன செய்ய போகிறார்? வேதனைப்படுத்த போகிறார், சுட்டு எரிக்க போகிறார். வருங்காலத்தில் ஒரு வேதனையானது அவைகளுக்கு உண்டு என்பதை அவைகளுக்கு தெரியும். அந்த காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ? பாருங்கள். அப்பொழுது இயேசு உன் பேர் என்ன என்று கேட்டார். அந்த பெயர் அவருக்கு தெரியும். ஆனால் அவைகள் அதை அறிக்கையிட வேண்டும் என அவர் விரும்பினார். நாங்கள் அநேகராக இருக்கிறபடினால் நாங்கள் லேகியோன் எனப்படுகிறோம் என்றார். அவன் மேலும் அவர் நீர்தாமே இந்த மனிதனை விட்டு எங்களை துரத்த போகிறீர் என்றால் இயேசு அங்கே ஒரு சிறிய ஆளாக நின்று கொண்டிருந்தார். பாருங்கள், ஏறக்குறைய ஒரு முழு தோற்கடிக்கக்கூடிய ஒரு மனிதனையும் கவனிங்கள். சங்கிலிகளும் கூட அவனை கட்டி அடக்கம் போதுமானதாக காணப்படவில்லை. அது மாம்ச பலத்தினால் அல்ல, மாம்ச பலத்தினாலே அதை செய்ய முடியாது. உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கின்ற பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைதான் அதை செய்யும். நம்முடைய மாம்ச பலத்தை கொண்டு பிசாசுகளை என்ன செய்ய முடியாது? துரத்தவே முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இருக்குமானால் எப்படிப்பட்ட பிசாசுகளுக்கு நீங்கள் சவால் விட முடியும்? அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அவன் அந்த காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த வேண்டாம், நீர் எங்களை துரத்துவீரானால், ஆமென், நீர் எங்களை துரத்துவீரானால் எங்களை அப்படியே உலகத்திற்குள்ளாக கட்டவிழ்த்து விட வேண்டாம். ஏனெனில் வேறு யாருக்குள்ளாவது நாங்கள் செல்வோம். பார்த்தீங்களா? எங்களை அப்படியே துரத்துட்டீங்கன்னா நாங்கள் வேறு யாருக்குள்ளேயா தேடி உள்ள வந்துடுவோம். நம்ம சபையில் யார் வீக்கானவர்களோ அங்கே தான் நாங்கள் வருவோம். திம்மராஜபுரம் கத்ராக இயேசுவோட மகிமையின் சபையில் அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு வீக்காக யார் இருக்காங்களோ அங்கே நாங்கள் உள்ளே வந்துவிடுவோம். அதனால் எங்களை பண்டிக்கூட்டத்துக்குள்ள அனுப்போம். சரிதானா? வந்துடுவோம். நீங்கள் நினைக்காங்க சபை முழுவதும் பரிசுத்தமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எங்கே குறை சொல்கிறவங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, அவங்கள தான் அந்த பிசாசு தெரிந்து கொள்வானா. ஆமென். ஏனெனில் வேறு யாருக்குள்ளாவது நாங்கள் செல்வோம் என்பதை தீர்மானிப்பது கிடையாது. நீர் எங்களை துரத்துவீரானால், ஆமென், வேறு ஒருவருக்குள் இருக்கவே நாங்கள் விரும்புகிறோம். இன்னும் அதிகமாக பிடிக்கப் போகிறேன், கீழ்த்தரமாக செயல்களை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் என்று கூறினான். அது பிசாசாகும். அவனை ஒரு கை பார்த்து கொள்கிறேன். ஆமென். நாம் கவனிக்க வேண்டாம். கீழே பாருங்க. நான் அவனை பழிக்கு பழி வாங்குவேன். பாருங்கள், நினைவிற்கொள்ளுங்கள், அங்கு நின்று கொண்டிருப்பது உங்கள் சகோதரனாகும், ஆனால் பிசாசானவன் அவன் மேல் இருக்கிறான். பாருங்கள், ஒரு சகோதரன் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டா நீ கோவப்படாதீங்க. ஏன்னா அவனுக்குள் பிசாசு கிரியை செய்கிறான்.
அவருடைய சிந்தையை பிசாசு பிடித்திருக்கிறான். அவர் உங்கள் சகோதரனாக இருக்கலாம், உங்கள் சகோதரியாக இருக்கலாம். அவருடைய செயலை கவனிங்கள். நிச்சயமாக அது அவர் அல்ல, அவருக்குள் இருக்கிற பிசாசின் ஆவிதான் அதை செய்கிறது. அதற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், முக்கியமாக நாம் முடிக்க போகிறோம், யாரும் எழுந்திருக்க போகிறோம். ஆகையால் இயேசு உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள், ஆனால் அவனை விட்டு வெளியே வாருங்கள். பாருங்கள், அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு கட்டளையிடுங்க, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க, அவனை விட்டு வெளியே வாருங்கள் என்றார். எனவே அந்த விதமான சிறிதான மெல்லிய ஆள் அந்த பெரிய பிசாசிகளின் கூட்டமாகிய லேகியனிடம் பேசுவதை பாருங்கள். இவனை விட்டு புறப்பட்டு போங்கள், உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். அப்பொழுது அவைகள் அந்த பன்றிகளுக்குள்ளாக சென்றன. அந்த பன்றிகள் திடீரென்று உடல் குலுங்கின. அந்த பன்றிகளுக்கு திடீரென்று குலுங்கி எழுச்சியுறச் செய்தன. ஆகவே அவைகள் நேராக ஆற்றண்டை சென்று, அல்லது கடல், தீர்க்கதரிசிங்க ஆறுன்னு சொல்கிறாரு, அங்கே பைபிளில் என்ன போட்டிருக்கு? கடல். ஒருவேளை ஆறும் அந்த பக்கமாக ஓடி கடலில் கலக்கலாம், அதனால் அவர் சொல்லியிருக்கிறான். அமிழ்ந்து மாண்டது, அது சரிதானே. இப்பொழுது அந்த பிசாசுகள் அவைகளினின்று வெளியே சென்றன, ஏனெனில் பன்றிகள் மாண்டு போகும்படிக்கு செய்து விட்டிருந்தன. அவைகளை திடீரென்று எழுச்சியடை செய்தன. மற்ற எவரை போன்றே அவைகளுக்கு ஆமென் திடீர் எழுச்சி உண்டாயிற்று. கோபத்தினால் எழுச்சியுறுகிற ஒரு நபரை நீங்கள் கவனித்து பார்த்ததுண்டா? ஆம், அதுதான், அதை போன்றுதான் இதுவும். அது அந்த பிசாசுகள். காண்பீர்களானால் நீங்கள் கதரேனரிடத்தில் என்ன சம்பவித்தது என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களை, கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆகையால் இன்றைக்கு முற்றிலுமாக அவனை அந்த பிசாசுகள் உள்ளே வந்து பைத்தியமாக்கி விடுகின்றன. ஏனெனில் பைத்தியம் பிடித்தலில் முதல் கட்டம் கோபமே என்று மருத்துவர்கள் உங்களிடத்தில் கூறுவார். பைத்தியம் பிடித்தலின் முதல் கட்டம் மேயோ மருத்துவர்களும் அதைத்தான் கூறுகின்றனர். அல்லேலூயா. முதல்ல இந்த பைத்தியத்துக்கு வழிநடத்துறது முதல்ல என்னங்க? கோபம். இந்த கோபம் என்ற ஒரு காரியம்தான் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு அடிமையாக்கி அதை கொண்டு போகிறது. தீர்க்கதரிசி எவ்வளோ கோபமுடையவராக இருந்தார், நாம் ஒவ்வொருவரும் கோபமுடையவர்களாக இருந்தோம், அதை கர்த்தர் நம்மை மாற்றினார். அல்லேலூயா. யாவர் எழுந்திருப்போம், கடைசியாக நாம் செபிப்போம். பிரியமானவர்களே, என்னை நாம் 15 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டேன், ஆனால் இந்த செய்தியை நிறைவு செய்துவிட்டோம். பன்றிகளுக்குள்ளாக சென்ற ஆவிகள் சாகவில்லை, பன்றிகளுக்குள்ளிருந்து வெளியே வந்து அவைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இப்பொழுதும் அநேகரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது, அநேக ஸ்தாபனங்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது, அநேக மனிதர்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு நாம் பிரியமானவர்களே நாம் செபிக்க போகிறோம். அல்லேலூயா. கடைசியாக நம்முடைய நேரம் சற்று அதிகமாக விட்டது. ஆகையால் இப்பொழுது நாம் வார்த்தையை நிறைவு செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அந்த பன்றிகளுக்குள்ளிருந்து வெளியே வந்த ஆவிகள் நமக்குள் வந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கை இருப்போம். கோபம் என்பது நமக்கு கூடவே கூடாது. நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வார்த்தை சொல்கிறது. அல்லேலூயா. அவனமாக தேவன் நம்மை பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினாலே நம்மை முற்றிலுமாக நிரப்பி நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். கடைசியாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். பிரியமானவர்களே, கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தி. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தி. உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகின்றேன். தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகின்றேன். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே.
மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையில் நின்று விடுதலை அளித்தீர். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் புகழ் பாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் புகழ் பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். உழையாத பாவ சேற்றில் இயேசு நம்மை தூக்கி எடுக்கும், நம்மை உன்னதங்களில் உட்கார செய்தார். நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். என்னுள்ள ஆனந்தம் எந்த வழியில் வந்ததையா, சொல்லண்ணா பேரின்பம் என்னுள்ளத்தில் பங்குதையா. எல்லையில்ல ஆனந்தம் எந்த வாழ்வில் வந்ததையா, சொல்லண்ணா பேரின்பம் என்னுள்ளத்தில் பங்குதையா. இவனினம் மும்புகளை நான் பாடுவேன், தினம் தினம் மும்புகளை நான் பாடுவேன். ஏசையா ஏசையாவும் புகழ் பாடுவே, மலை மீது கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தே. உள்ளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகின்றீர். உள்ளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகின்றீர். மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நன்றி ஆண்டவராக இயேசுவை துதிக்கிறப்பா. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பரிசுத்தமான இந்த வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் பிசாசின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு பிசாசுக்கு எதிர்த்து நின்று பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்று பரிசுத்த ஆவியானவர்களை சிந்தையை பிடித்து கொள்ளவும், கோபம், வைராக்கியம், பிடிவாதம், மனக்கசப்புகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு எடுத்து போட முடியாது. ஜெபி உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா, உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. அவரின் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே நாங்கள் எவ்வளவு முரட்டு குணம் படைத்தவர்களாக இருந்தோம் ஆண்டவரே. கத்தி சண்டைகள் போட்ட ஒரு மனிதனை, சாதாரண மனிதனை கர்த்தாவே இந்த உலகத்துக்கு தீர்க்கதரிசியாக நீர் உம்முடைய வார்த்தை கொண்டு செல்ல பயன்படுத்தினீர். அதுபோல அடிபிடி தகராறு கையை உடைத்த அடியேனும் கூட கர்த்தர் தெரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக மாற்றினீரே. எங்கள் ஒவ்வொருவருடைய பாவ செயல்களை மாற்றினீரே, எங்களுடைய கரடுமுரடான ஆண்டவரே குணங்களை மாற்றினீரே கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கோபங்களை மாற்றினீரப்பா. முற்றிலுமாக உம்மை போல ஜீவிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆறுதலில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.